ஒரு நிமிஷம் இருங்க, நாங்கள் வீடியோ ஷேர் பண்ணலாம். PowerPoint. நல்லது. இந்த நாளிலும் கூட நாங்கள் சொன்னபடி யாத்திராகமம் 20:16 இருக்கின்ற 9வது கட்டளை, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற கட்டளையை நாங்கள் இன்றைய நாளிலே கற்றுக்கொள்ள போகின்றோம். எனவே தொடர்ந்தும் இந்த கட்டளைகளை நாங்கள் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பமாக சொல்லப்படுகிறது, அதாவது 20ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 1 தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன என்று சொல்லிதான் கடவுள் ஆரம்பிக்கிறார். எனவே அவர் சொல்லிய வார்த்தைகளை, அந்த கட்டளைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு வாரோம். எனவே பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற கட்டளை இன்றைய நாளில் நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். ரைட், முதலாவது நாங்கள் பார்ப்போம், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்படி என்றால் என்ன? ரைட், அதாவது மற்றவர்களின் நன்மதிப்பு அல்லது மற்றவர்களுடைய உண்மையை நாங்க மதிக்கணும் என்று சொல்லி இந்த கட்டளை எங்களுக்கு ஞாபகப்படுத்துது. ரைட், அதாவது இப்ப நாங்க பார்த்துட்டு வரோம், தொடர்ந்தும் கொலை செய்யாதிருப்பாயன்னு சொன்னா மற்றவருடைய உயிரை நாங்க கனம் பண்ணணும், மதிக்கணும் நாங்க பார்த்தோம். அதே போல விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி நாங்க பார்க்கும் பொழுது மற்றவருடைய எங்களுடைய திருமண வாழ்க்கையை நாங்கள் கனம் உள்ளதாக எண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்த்திருந்தோம் இல்லையா? அதே போல இன்றைக்கு நாங்க பார்க்கிற பொய்சாட்சி என்று சொல்லும் பொழுது நாங்க பார்க்கிற காரியம் என்னது? மற்றவர்களின், பிறரின் நன்மதிப்பை, அவங்களுக்குள்ள இருக்கிற உண்மையை நாங்க மதிக்கணும் என்று இந்த கட்டளை எங்கிட்ட எதிர்பார்க்குது. அதே நேரத்துல ஒருவருடைய மானம் அல்லது கௌரவம், சரியா, கௌரவத்தை அல்லது மரியாதைய அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறத நாங்க அதை மதிக்கணும், அது மரியாதையாக நாங்க எண்ணணும். அதே நேரத்துல ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய கௌரவம், தங்களுடைய மரியாதை, ரைட், அது அவங்களுக்கு இருக்கின்ற ஒரு மேன்மையான உரிமை. சரியா, அவங்க கௌரவமாக மரியாதையாக வாழ்றது அவங்களுடைய உரிமை என்றதை நாங்க பார்க்கிறோம். எனவே அந்த உரிமையை நாங்க பறிக்கும் விதமாக செயல்பட கூடாது என்றதை இந்த கட்டளையின் மூலம் நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்துல இந்த கட்டளை எங்களுக்கு சொல்லி தருது, உண்மையை நாங்க பேசணும். ரைட், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய்ன்னு சொல்லும் பொழுது இன்னும் ஒரு காரியம் என்னது? நாங்க உண்மையை பேச வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை எங்களுக்கு கற்றுத்தருது. அதே நேரத்தில் நாங்க பார்க்கிறோம், இந்த கட்டளை பொய் சொல்றதையும் அதே நேரத்துல பொய்யான கதை கூறுவதையும் அதை நாங்க விளக்கமா பார்ப்போம். பிறகு அதே நேரத்துல உண்மையை திரித்து கூறுவதால் தவறான அபிப்பிராயம் உண்டாவதையும் குறிக்கிறது. சரியா, இந்த கட்டளை என்னத்தை எங்களுக்கு காண்பிக்குது? பொய் சொல்றது, பொய்யான கதைகளை சொல்றது, அதே நேரத்துல ஒரு உண்மையை திரிவுபடுத்தி, ரைட், அது எங்களுக்கு ஏற்ற விதமாக அல்லது மற்றவங்களுக்கு ஏற்ற விதமாக அந்த காரியத்தை, ஒரு சம்பவத்தை சொல்றது. ரைட், இதெல்லாம் இந்த பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற இந்த கட்டளையை மீறுவதாக இருக்கிறது. அதே நேரத்துல இந்த கட்டளையின் மூலம் இந்த கட்டளை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது என்னவென்று சொன்னால், எங்களுடைய நாவை, எங்களுக்கு இருக்கின்ற நாவு, அந்த நாவை நல்ல விதமாக நாங்க பயன்படுத்தணும் என்றதையும் இந்த கட்டளை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. ரைட், எனவே நாங்க உபாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அதே போல என்னாகமம் 35-30 நாங்க வாசிக்கும் பொழுது நாங்க இப்படியாக சொல்லப்படுது, ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்க கூடாது, 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். அப்ப நாங்க மேல பார்த்தோம், இதுவரைக்கும் பார்த்தோம் என்னென்ன காரியங்களை இந்த கட்டளை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது என்று சொல்லி, இப்ப நாங்க அந்த காரியங்களுக்குள்ள சில விஷயங்களை நாங்க இப்ப ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். அதுல முதலாவது, இந்த பொய் சாட்சி சொல்றது என்ன என்று பார்க்கும் பொழுது வேதாகமத்துல கடவுள் அந்த கட்டளையை கொடுக்கிறார். அதாவது ஒரு மனிதன்
பாவம் செய்ததுக்கு பிற்பாடு கடவுளுக்கு விரோதமாக அல்லது சக மனிதனுக்கு விரோதமாக அல்லது அங்க இருக்கின்ற அந்த ஆட்சிக்கு அரசாங்கத்துக்கு விரோதமாக கடவுள் கொடுத்திருக்கின்ற அந்த அரசாங்கத்துக்கு விரோதமாக ராஜாவுக்கு விரோதமாக செயல்பட்டு அவன் பாவியாக கருதப்படுவான்னு சொன்னான். அவன் என்ன செய்யணும்? அவனுக்கு தண்டனை ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த தண்டனை சும்மா கொடுக்க முடியாது. இப்ப கடவுளுடைய நியாயத்தின்படி கடவுளுடைய கட்டளையின்படி பாவம் செய்தவனை கொண்டு வந்து இவன் பாவம் செய்துட்டான்னு சொல்லி கொல்ல முடியாது. மாறாக என்ன செய்யணும்? அவனை இங்க என்ன சொல்றது கடவுளுடைய வார்த்தை, அவனை 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் காரியம் நிலைவரப்பட வேண்டும். அதாவது அவன் பிழை செய்திருக்கிறான் என்பதை 2 அல்லது 3 சாட்சிகளின் மூலம் என்ன செய்யப்படணும்? உறுதிப்படுத்தணும் என்று சொல்லி கடவுள் இந்த கட்டளையை கொடுக்கிறது நாங்க பார்ப்போம். அப்படி உறுதிப்படுத்திட்டு தான் என்ன செய்யணும்? அவனுக்குரிய தண்டனையை கொடுக்கணும். எனவே இந்த சாட்சி சொல்றவங்க சொல்லுவாங்க என்னது, இவன் இப்படியான தவறான பாவத்தை செய்தான், இப்படியாக இந்த மீறுதலை செய்தான், அல்லது இப்படியான கொலையை செய்திருக்கின்றான் என்று ஒரு சாட்சி, அதே நேரத்தில் இன்னும் ஒரு சாட்சியும் அந்த 2 பேர் சொல்லும் பொழுது அந்த 2 சாட்சியும் வச்சு பார்த்து அந்த சாட்சி சரியானதாக இருக்கும் என்று சொன்னால் அந்த தண்டனையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். அதே நேரத்துல இப்படி சாட்சி சொல்றாங்க இல்லையா, 2-3 பேர், அந்த சாட்சி சொல்றவங்க தான் என்ன செய்யணுமா? முந்தி அவங்க தண்டனையை கொடுக்கணும். அவங்கதான் தண்டனையை முதலாவது கொடுக்காம, கல்லெறிந்து ஒருத்தனை கொல்லணும்னு சொன்னா அந்த பாவத்துக்கான தண்டனையாக முதலாவது யாரு கல்லெறியணுமா? இப்படி சாட்சி சொல்றவன் என்று சொல்லி வேதாகமத்துல நீங்க குறித்துக் கொள்ளலாம். உபாகமம் 19, 15, 17, அதே போல எண்ணாகமத்துல 35-30 போன்ற வசனங்களை நாங்க பார்க்கிறோம். அதே போல உபாகமம் 17:7 நாங்க அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரைட், இப்ப நாங்க பார்ப்போம், இப்படி பொய் சாட்சி சொல்றதுக்காக ரைட் செயல்பட்ட 2 பேரை நாங்க பார்க்கிறோம். சரியா? இந்த சம்பவம் இருக்கு 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில். ரைட், அந்த அதிகாரத்துல ஆகாப் என்ற ஒரு ராஜா இருக்கிறாரு, எசபேல் என்கின்ற அவருடைய மனைவி இருக்கிறாங்க. இப்ப இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். நாங்க அடுத்த வாரம் கூட இந்த சம்பவத்திலிருந்து சில காரியங்கள் நாங்க படிக்க இருக்கிறோம். எனவே நாங்க சுருக்கமா இன்றைக்கு நாளுக்குரிய காரியங்களை மாத்திரம் இந்த பகுதியிலிருந்து நாங்க பார்ப்போம். ரைட், இந்த ஆகாப் ராஜா என்ன செய்யறாரு? நாபோத் என்கிறவனுடைய திராட்சை தோட்டத்து மேல ஆசை வைத்து அந்த திராட்சை தோட்டத்தை போய் கேட்கிறாரு அவங்கிட்ட. அவன் சொல்றான், நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு அது வேணும், இது எங்களுடைய சொத்து என்று சொல்லி கர்த்தருடைய சுதந்திரம் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். சொல்லும் பொழுது இந்த ராஜா என்ன செய்யறாரு? கவலைப்பட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுல போய் அவர் சாப்பிடாம தன்னுடைய படுக்கையில படுத்துக்கொண்டு முகத்தை மறுபக்கம் திருப்பிட்டு படுத்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்துல எசபேல் அவருடைய மனைவி சொல்றாங்க, நீர் ஏன் சாப்பிடாம இருக்கிறீர், ஏன் இப்படி துக்கமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அந்த ராஜா சொல்றாரு, இதுதான் மனைவி நடந்துச்சு, நான் நாபோத்திய தோட்டத்தை திராட்சை தோட்டத்தை கேட்டேன், அவன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்ப அந்த எசபேல் சொல்லுவாங்க, மனைவி நான் உங்களுக்கு அந்த திராட்சை தோட்டத்தை வாங்கி தாரேன்னு சொல்லிட்டு, அந்த சம்பவத்தை நீங்க 21ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பார்க்கலாம், 1 ராஜாக்கள்ல. சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, லெட்டர் எழுதி ஊருக்குள்ள அனுப்புறாங்க. அனுப்பி என்ன சொல்றாங்க? பொய்யாக நாபோத் என்ன செய்திருக்கிறானா, இங்க பாருங்க, இந்த 1 ராஜாக்கள் 21:10 தேவனையும் ராஜாவையும் தூசித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் குற்றச்சாட்டை வைத்துட்டு என்ன சொல்றாங்க அவங்க பாருங்க, அவன் மேல் சாட்சி சொல்லுகிற. சரியா? இப்படி நாபோத் ராஜாவுக்கும் கடவுளுக்கும் விரோதமாக செயல்பட்டுட்டான் என்று சொல்லி நாட்டுல பிரசித்தப்படுத்துங்க. பிரசித்தப்படுத்திட்டு 2 பேரை நியமிங்க. எதுக்காக? அவனுக்கு சாட்சி சொல்றதுக்காக. அவங்க சொல்லுவாங்க என்னது, இப்ப ஆமா இவன் ராஜாவை தூசித்து இருக்கிறான், கடவுளை தூசித்தான், நாங்க கண்டோம்னு சொல்லி ஏதோ ஒரு பொய்ய நாபோத்துக்கு விரோதமா சொல்ல போறாங்க. ரைட்டா? அப்ப சாட்சிகள், இது என்ன சாட்சி? பொய் சாட்சிகள். யார் மூலம் நிறுவப்படுது? யார் மூலம் இந்த பொய் சாட்சிகள் ஆயத்தப்படுத்தப்படுது? ஒரு ராஜ அரண்மனையில இருக்கின்ற ஒரு ராஜாவினுடைய மனைவியினால இந்த 2 பொய் சாட்சிகள் உண்டாக்கப்படுறத ஆயத்தப்படுத்தப்படுறத நாங்க பார்க்கிறோம். சரியா? இப்ப இந்த இவங்களை பத்தி சொல்லும் பொழுது இந்த வசனத்துல பாருங்க, பேலியாளின் மக்களாகிய 2 பேர். இது என்ன அந்த பேலியாள் என்று சொல்லி நாங்க பார்க்கும் பொழுது,
கடவுளோடு கிட்டி சேர்ந்து வாழாத அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படியும் இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லாத, கணக்கெடுக்கப்படாத, பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகின்ற 2 பேர் பேலியா. ரைட். அதே வசனத்தை நாங்க அதே போல ஒரு காரியத்தை பார்க்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அப்ப இந்த பேலியால் என்று சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டுல நாங்க 2ஐயும் வச்சு பார்க்கும் பொழுது சாத்தானுடைய வழி நடத்துதலை அது எங்களுக்கு காண்பிக்குது. அப்ப இந்த பொய் சாட்சிக்கும் சாத்தானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறத வேதம் எங்களுக்கு சொல்லி தருது. இப்ப பாருங்க, பேலியாளின் மக்களாகிய 2 பேரை, கடவுளுக்கு உகந்த கடவுள் பக்தியாக வாழுகின்ற 2 பேர் பொய் சாட்சி சொல்றதுக்கு அவங்க ஏற்படுத்தல. பேலியாளின் அதாவது தீமையை செய்ய விரும்புகின்ற, சாத்தானுக்கு வேலை செய்கின்ற அப்படியான 2 பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அந்த சாட்சிகளாக அவங்க நியமித்து, அதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம், அவங்க சாட்சி சொல்றாங்க, நாபோத் இப்படி பிழை செய்திருக்கிறான், அவன் செய்யாததை சொல்லி அவனை கல்லடிச்சு கொலை செய்யறதை நாங்க பார்க்கிறோம். சரியா? இப்படியா கீழே நாங்க வாசிக்கிறோம், கடவுளுடைய மக்கள் இப்படியாக பொய் சாட்சியாக செயற்படுவதோ அல்லது பொய் சாட்சி சொல்லுவதோ என்ன செய்யப்படுது? இந்த கட்டளையின் மூலம் தடை செய்யப்படுகிறது. அதாவது இந்த வேலை செய்யறது பேலியாளின் மக்கள், அதாவது கடவுளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற, சாத்தானுக்கு விருப்பமாக செயல்படுகின்றவர்களுடைய வேலை தான் என்னது? பொய்யாக சாட்சி சொல்லுவது. எனவே கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த பொய் சாட்சி சொல்ல வேணாம்னு சொல்லி அதை தடை செய்கின்றார். அப்ப அதன் மூலம் நாங்க முதல் பார்த்த மாதிரி கடவுள் இதன் மூலம் உண்மையை பாதுகாக்கும்படி தன்னுடைய மக்கள் கிட்ட எதிர்பார்க்கிறார். நேர்மையாக செயல்படும்படி தன்னுடைய மக்கள் கிட்ட எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, சரியா? இன்னும் ஒரு காரியம் பாருங்க, இப்படி பொய் சாட்சி சொல்லுகின்றவர்கள், இப்படி இந்த பேலியாளின் மக்கள் பொய் சாட்சி சொல்லுகின்றவர்கள், இவங்களுக்கும் கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் தொடர்பு இல்லைன்னு பார்க்கிறோம். இங்க நாங்க பார்க்கிறோம் நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன். எப்படியாப்பட்டவனா இந்த பொய் சாட்சி சொல்றவன்? பாருங்க, கீழே எழுதியிருக்கு, இப்படி பொய்யாய் சாட்சி சொல்லுகிறோமே என்ற உணர்வற்றவனாய். அப்ப அந்த தண்டாயுதம்னு சொல்லும் பொழுது அது என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா சுத்தியல், சம்மட்டியை குறிக்குது, சுத்தியலை குறிக்குது. அது சரியா? அது இரும்பினால் ஆனது. அப்ப பொய்யா சாட்சி சொல்றோம் எப்படியாப்பட்டவனா? இரும்பு மாதிரி மனுஷன். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, கல் நெஞ்சக்காரன் சொல்லி. அதாவது தான் பொய் சாட்சி சொல்றதுனால என்ன விளைவு நடக்குது? இப்ப பாருங்க, நாங்க முதல் 2 பேரை பார்த்தோம் இல்லையா? இவங்க பொய் சாட்சி சொல்றாங்க, அங்க ஒரு நல்ல மனுஷன், பிழையே செய்யாத, அந்த ராஜாவுக்கு விரோதமாக எந்த விதமான தூஷணமும், கடவுளுக்கு விரோதமாக எந்த விதமாக தூஷணமும் செய்யாத நாபோத் கொல்லப்படுறான். அவ பொய் சாட்சி சொல்றவன் எப்படி தண்டாயுதத்துக்கு ஒப்பா இருக்கிறான்னு சொன்னா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யாரு செத்தாலும் பரவாயில்ல, நாங்க எங்களுடைய வேலையை செய்வோம், எங்களுடைய பொய் சாட்சிய எங்கிட்ட கேட்டுக்கொண்ட மாதிரி நாங்க செயல்படுவோம்னு சொல்லி ஒரு கல் நெஞ்சமா செயல்படுற ஒருவன மாதிரி இருப்பான் அந்த பொய் சாட்சி சொல்றவன். அதே மாதிரி கட்கத்துக்கும் என்று சொல்லும் பொழுது அது ஒரு வாள், அதாவது யுத்தத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு வாள் மாதிரி, ஒரு வாள். அது எப்படி இருக்கும்? கூர்மையானதாக இருக்கும். அதே போல அங்க சொல்லப்படுது என்னது? கூர்மையான அம்பு. அப்ப பதமாக இருக்கும், கூர்மையானதாக இருக்கும். அப்ப இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இதன் மூலம் நம்ம என்ன செய்யறோம்? மற்றவங்களுடைய நட்பெயரை கெடுத்து களங்கம் ஏற்படுத்தி அவர்களை நாங்க புண்படுத்துகிறோம். சரி, அப்ப நாங்க இந்த பார்த்திருக்கிறோம், கொலை செய்யாது இருப்பாயாக என்ற அந்த கட்டளையில நாங்க பார்க்கும் பொழுது நிறைய வசனங்களை பார்த்தோம். அதாவது எப்படி எங்களுடைய வாயின் வார்த்தை, அப்ப இங்க நாங்க பார்க்கிறோம் எப்படி ஒரு பொய் சாட்சிக்காரனுடைய அந்த பொய் சாட்சி, அந்த வார்த்தை ஒரு வாழை மாதிரி, ஒரு கூர்மையான அம்ப மாதிரி மற்றவங்களுடைய வாழ்க்கையை இல்லாமாக்குது, அவங்களுடைய நட்பெயரை எப்படி கெடுக்குது, அவங்களுக்கு எப்படி களங்கம் ஏற்படுத்தி அவங்களை புண்படுத்துது போன்றதை நாங்க பார்க்கிறோம். அப்ப பொய் சாட்சி சொல்றவன் இதெல்லாம் கணக்கெடுக்க மாட்டான். யாருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அவன் பேலியாளின் மகனாக இருக்கிறதுனால, மக்களாக இருக்கிறதுனால அவன் கடவுளுக்கு விரோதமாக செயல்படும்படி இந்த பொய் சாட்சிக்காரனாக அவன்
இருப்பான். ரைட் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ரைட். இப்ப இன்னும் சில காரியங்கள் நாங்க பார்க்கிறோம். பொய் சாட்சின்னு சொல்லும் பொழுது இப்ப நாங்க இங்க பார்த்தோம், மற்றவங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எப்படி புண்பட்டு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு விரோதமா செயல்படுறது. அதே போல அவதூறாக பேசுவது. இப்ப நாங்க எப்படி பொய் சாட்சி சொல்றோம், இப்படி யாரும் நம்மளை கூப்பிடல, இவங்களுக்கு விரோதமா பொய் சொல்லுங்கன்னு சொல்லி, இல்லையா? அப்படி கூப்பிட்டாலும் நாங்க அங்க போய் பொய் சாட்சி சொல்லுவது, அதாவது நீதிமன்றத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு விசாரணை கூடத்திலேயோ நாம் நின்று கொண்டு பொய்யாக சாட்சி சொல்லுவது இந்த கட்டளை தடுக்கிற அதே நேரத்துல இங்கேயும் நாங்க பார்க்கிறோம், உண்மைக்கு மாறாக செயல்படுவதையும் மற்றவர்களை நியாயமற்ற விதத்துல பழி சொல்லுதலையும் என்ன செய்யுது இந்த கட்டளை தடுக்கிறதாக இருக்கிறது. சரியா? இப்ப பாருங்க, இந்த பொய் சாட்சி சொல்வதனால எப்படியான விளைவுகள் ஏற்படுது சொல்லுங்க. இங்க நாங்க பார்ப்போம். சங்கீதக்காரன் சொல்றார் 35ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம், கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல இந்த பேலியாளின் மக்கள் கடவுளை தூசித்தான், ராஜாவை தூசித்தான் சொல்லும் பொழுது நாபோத்துக்கு என்ன யோசனையா இருந்திருக்கும்? இந்த வசனத்தின் மாதிரி தான், இல்லையா? அதாவது கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை, அதாவது நான் செய்யாததை என்னிடத்துல கேட்கிறாங்க, என்னைய பத்தி சொல்றாங்க என்று சொல்லி அவங்க சொல்றதை நாங்க பாக்குறோம். இங்க சங்கீதக்காரன் சொல்றதை நாங்க பாக்குறோம். ரைட். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் நல்ல ஒரு உதாரணம், அதாவது உண்மைக்கு மாறாக செயல்படும்படி அல்லது மற்றவர்களை நியாயமற்ற விதத்துல பழி சொல்லுகின்ற பொய் சாட்சி என்று நாங்க பார்க்கும் பொழுது அங்க நாங்க வாசிக்கிறோம், எப்படி எனில் யோவான் ஸ்நானகன் போஜனம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். சரியா? இப்ப இங்க என்ன நடக்குது? யோவான் ஸ்நானகன் அவர் விட்டி பூச்சையும் தேனையும் காட்டு தேனையும் சாப்பிட்டு அவர் ஒட்டக மயிர் உடைய தடிச்சவராக காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தார். அப்ப நிறைய பேர் அவர்கிட்ட போறாங்க ஞானஸ்நானம் எடுக்க, அவர் சொல்றதெல்லாம் கேட்கிறாங்க. அப்ப அது பிடிக்காத சிலர் சமய தலைவர்கள் என்ன சொன்னாங்க, அவன் பிசாசு பிடிச்சவன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்மள மாதிரி சாப்பிட மாட்டேங்கிறான், நம்மளோட பழக மாட்டேங்கிறான், நம்மள மாதிரி ஆடை அணிய மாட்டேங்கிறான், காட்டுல வாழ்றான், அப்ப இப்படியாப்பட்ட மனுஷன் எப்படியாப்பட்ட பிசாசு பிடிச்சவன்னு சொல்லி என்னது உண்மைக்கு மாறான ஒரு சொல்ல நியாயமற்ற விதத்துல வெளிப்படுத்துறாங்க. அதே நேரத்துல பாருங்க, இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாரா? அவர் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். சரியா? அப்ப என்னது? யோவான் ஸ்நானமாகி வந்தா பிசாசு பிடிச்சவன்னு சொல்றாங்க, அவன் எங்களோட சேர மாட்டான், சாப்பிட மாட்டேங்கிறான், மனுஷன் மாதிரி இருக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு, அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷனோர்களோட மனிதர்களோட சேர்ந்து பழகி அவங்களோட சாப்பிட்டு குடித்து அவங்கள மாதிரி வாழும் பொழுது அதுக்கு என்ன சொல்றான்? சாப்பாட்டு பிரியர், மதுபான பிரியர், மனுஷ ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன், அதாவது ஆயக்காரரும் பாவிகள் மாதிரி இவரும் இருக்கிறாரு என்று சொல்லி குற்றம் சாத்தினாங்க. அதாவது உண்மைக்கு மாறாக செயல்படுது, அதாவது அவதூறாக பேசுவது. பொய் சாட்சி என்னும் பொழுது பிறரை அவதூறாக பேசுகின்ற, ரைட், பிறர் செய்யாத குற்றத்துக்காக, அந்த நாபோத் அடிபட்டு செத்த மாதிரி, அந்த அடிபட்டு சாகிறதுக்கு பொய் சாட்சியாக அவங்க நியமிக்கப்பட்டு அவங்க தைரியமாக அந்த பொய் சாட்சியை சொன்ன மாதிரி இன்னொருவரை குறித்து அவதூறாக பேசுவது, அவங்களை குறித்த உண்மைக்கு மாறாக காரியங்களை வெளிப்படுத்தி சொல்லுவதானது என்னவா இருக்குது? அது பொய் சாட்சியாக இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே. அப்ப யோசிச்சு பாருங்க, நானும் நீங்களும் சில நேரங்களில் மற்றவர்களை அவதூறாக அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற நடந்த சம்பவங்களை அந்த உண்மைக்கு மாறாக பேசுவோம்னு சொன்னா அது பொய் சாட்சியாக இருக்கும். அதாவது அவங்களுடைய நற்பெயரை கெடுக்கிற, அவங்களுடைய வாழ்க்கைக்கு களங்கம் ஏற்படுகிற விதமாக பேசுகின்ற காரியங்கள் பொய் சாட்சியாக காணப்படும் என்பதை நாங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளோம். சரியா? நாங்க முதலே பார்த்திருந்தோம், ஹைல்பர்க் கேட்டகிசிஸ் சொன்ன மாதிரி ஒருவருடைய மானம், அதாவது ஒருவருடைய கணம், அவருடைய கௌரவம் மற்றும் மரியாதை அவர்களின் மேன்மையான உரிமையாகும் என்று நாங்க பார்த்தோம், இல்லையா? அப்ப நாங்க அடுத்து பார்த்திருந்தோம் கடைசியா, களங்கம் விளைவிக்கும் வகையில
பேசக்கூடாது. ரைட்டா? இங்க எரேமியாவுல 18ஆம் அதிகாரத்துல நாங்க வாசிக்கிறோம். 18ஆம் அதிகாரத்துல 17, 18ஆம் வசனங்கள்ல எரேமியா வந்து கடவுளுடைய வசனத்தை தீர்க்க தரிசனமாக அந்த மக்களுக்கு அறிவிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. கொண்டல் காற்று பறக்கடிக்குமா போல் நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பறக்கடிப்பேன். அவர்களுடைய ஆபத்தின் நாளிலே என் முகத்தை அல்ல என் முதுகை அவர்களுக்கு காட்டுவேன் என்று சொல் என்றார். இது என்னது? ஆண்டவர் வந்து எரேமியாவுக்கு சொல்றார், நீ போய் அந்த மக்களுக்கு சொல்லு, அவங்களுடைய ஆபத்து நாட்கள்ல நான் வந்து அவங்களுக்கு விரோதமாக இருக்க போறேன், நான் அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன், அவங்களுடைய பாவத்தின் நிமித்தம் சொல்றார். அப்படி சொல்லும்படிக்கு எரேமியா செயல்படும் பொழுது என்ன நடக்குது? அடுத்த வசனம், அதற்கு அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள், ஆசாரியரிடத்திலே வேதமும் ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் தீர்க்கதரிசிகளிடத்திலே வசனமும் ஒளிந்து போவதில்லை, இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினாலே வெட்டி போடுவோம் வாருங்கள் என்றார்கள். இந்த நாவினாலே வெட்டி போடுவோம் என்று சொல்வது என்னது? நாவினாலே அடிப்போம் வாருங்கள் என்று அர்த்தப்படுது. சரியா? அப்ப இந்த வசனங்களை நாங்க அந்த கொலை செய்யாதிருப்பாயாக போன்ற அந்த வசனத்தோட நாங்க அந்த கட்டளையை படிக்கும்போது நாங்க படிச்சுட்டோம். நாவு எப்படி கத்தி மாதிரி செயல்படுதுன்னு சொல்லிட்டு இங்க நாங்க பார்க்கறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, முதலாவது நாங்க பார்த்த மாதிரி பிறருடைய நட்பெயரை அவங்களுடைய வாழ்க்கைய களங்கம் ஏற்படும் விதமாக பேசுகிற பேச்சு எப்படியாப்பட்டதா? அடிக்காம அடிக்கிற மாதிரி, கை வைக்காம அடிக்கிற மாதிரி, அதாவது நாவினாலே என்ன செய்யறாங்க? அடிக்கிற காரியம். இன்றைக்கு என்ன நமக்கு தெரியாட்டி இந்த விஷயத்தை நல்லா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். சின்ன பிள்ளையா இருந்தாலும் பெரிய பிள்ளையா இருந்தாலும் என்னது? நாவினாலே மற்றவர்களை அடிப்பது, நாவினாலே மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு களங்கம் ஏற்படுத்துவது, நாவினாலே மற்றவர்களுடைய வாழ்க்கையை, மற்றவர்களுடைய பெயரை, மற்றவருடைய குடும்பத்தை என்ன செய்யறது? அவதூறாக பேசி அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கௌரவத்தை இல்லாமல் செய்வது. இது பொய்சாட்சி செய்வதற்கு, பொய்சாட்சி சொல்லுவதாக இது காணப்படுகிறது அன்பானவர்களே. ஜோன் ஓவன் அப்படின்ற கடவுளுடைய வார்த்தைகளுக்கு விளக்கம் எழுதுகின்ற ஒரு ஊழியக்காரன் சொல்றார், தேல் இந்த தேல் பூச்சிக்கு வந்து விஷம் இருக்குதான். எங்க இருக்குது? அதன் கொடுக்குல. அப்ப யாராவது கடிக்க வரும் பொழுது அது என்ன செய்யுமா? முன்னுக்கு இருக்கிற ரெண்டு இந்த கொக்கி மாதிரி இருக்கு இல்லையா, அதுல வந்து எங்களுடைய காலையோ கையோ பிடிச்சு கொண்டு பின்னுக்கு இருக்கிற அந்த கொடுக்குல இருக்கின்ற அந்த விஷத்தை எங்களுடைய சரீரத்துல செலுத்துமா. அப்ப என்ன சொல்றாங்க? தேல் தன்னுடைய விஷயத்தை கொடுக்கிலே கொண்டுள்ளதை போல அவதூறு பேசுகிறவன் தன் நாவிலே என்னத்தை வச்சிருக்கிறானா? விஷத்தை வைத்திருக்கின்றான் என்று அந்த தாசன் எழுதுகிறார். எவ்வளவு ஒரு உண்மை இல்லையா? இங்க நாங்க பார்த்தோம், நாவினாலே அடிப்போம். நாவு வந்து விஷத்தை வைத்திருக்கிறது என்று நாங்க பார்க்கிறோம். அப்ப யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை நீங்க முழுக்க வாசி பார்ப்பீங்கன்னு சொன்னா, நாவை குறித்து மிக அருமையா அங்க எழுதப்பட்டிருக்கிறத கடவுளுடைய வார்த்தையில் நாங்க பார்க்கிறோம். அதுல ஒரு வசனம் நான் 3:8 வாசிக்கிறோம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. தேல் பூச்சிக்கு எப்படி கொடுக்கல விஷம் இருக்குதோ அது மாதிரி மனுஷனுக்கு நாக்குல விஷம் இருக்குதா, விஷம் நிறைந்தது என்று சொல்லி சொல்லப்படுது. அப்ப அவதூறு, பொய்சாட்சி சொல்றது, மற்றவர்களை குறித்து களங்கம் ஏற்படும் விதமாக பேசுகின்ற காரியங்கள் எல்லாமே விஷம் மாதிரி நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு போகுது. இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, அதனாலேயே தெரியலையா கடவுள் பல்லுகளுக்கு இடையில நாக்க வச்சு அதுக்கு வெளியில உதடையும் கொடுத்து 2 பாதுகாப்பு அதுக்கு வச்சிருக்கிறார். பல்லுகளுக்குள்ள அதுக்கு உள்ள அதை வச்சுட்டு நாக்க, அதுக்கு வெளியில உதடுகளையும் பாதுகாப்பா வச்சிருக்கிறார். அவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு எழுதுறார். சரியா? ரைட். இன்னும் ஒரு காரியத்தை நாங்க பார்ப்போம். உபாகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல
இப்படி பொய் சாட்சி சொல்றவங்க விஷத்தை போன்று தங்களுடைய நாவை வெளியே கொண்டு வந்து மற்றவங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பேலியாளின் பிள்ளைகளைப் போல நடந்து கொள்ளுகின்றவர்கள், அவங்களுக்கும் கடவுள் ஒரு தண்டனையை வச்சிருந்தார். என்ன நடக்குதுன்னு பாருங்க, சீக்கிரமா வாசிக்கிறேன். உபாகமம் 19 அதிகாரத்துல இருக்கிற வசனங்கள். ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தால் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினாலே நியாயம் தீர்க்க கூடாது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியங்கள் நிலைவரப்பட வேண்டும். ஒருவன் மேல் ஒருவர் குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினால், சரியா? ஒரு பொய் சாட்சிக்காரன் வந்தா என்ன நடக்கும்? வழக்காடுகிற இருவரும் கர்த்தருடைய சந்நிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் முன்பாக வந்து நிற்பார்களாக. அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள். சாட்சி கள்ள சாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாட்டினான் என்றும் கண்டால், அப்படி பொய் சாட்சி சொல்லுகின்றவன் அவன் பொய்யாதான் அந்த சாட்சியை சொல்றான் என்பது கண்டுபிடிக்கப்பட்டால், அவன் அபாண்டமாய் தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக சொல்றான், பேசுறான் என்று கண்டுபிடிக்கப்பட்டா, அடுத்த வசனம் பாருங்க, அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கும் செய்ய கடவீர்கள். இவ்விதமாய் தீமையை உன் நடுவில் இருந்து விலக்குவாயாக. மற்றவர்களும் அதை கேட்டு பயந்து இனி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையை செய்யாதிருப்பார்களாக. அப்ப கடவுளுடைய விருப்பம் என்ன? பொய் சாட்சி சொல்லுகின்றவன் தன்னுடைய மக்களோடு தன்னுடைய மக்களாக தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. ரைட்? என்ன பாருங்க, தீமையை உன் நடுவில் இருந்து விலக்குவாயாக. அப்படி பொய் சாட்சி சொல்றவங்க உங்களுக்கு நடுவில் இருக்க வேணாம், அதை விலக்கி போடு. அவன் யாருக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லி எந்த குடும்பத்தை கெடுக்க பார்த்தானோ, எந்த சகோதரனுக்கு விரோதமா செயல்பட்டு எந்த சகோதரனுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துறதுக்காக செயல்பட்டானோ, அது மாதிரி அவனுக்கும் செய்யப்பட கடவுள், இவனுக்கும் அந்த தண்டனை வரட்டும். அப்படி தண்டனை கொடுத்தா தான் என்ன நடக்குமா? மத்தவங்க கேட்டு பயப்படுவாங்களாம், மற்றவங்க பொய் சாட்சி சொல்லாம இருப்பாங்கன்னு சொல்லி கடவுள் கட்டளை கொடுக்கிறார். காரணம் என்ன? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்பதே கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது என அன்பானவர்களே. சரியா? ரைட். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், சகரியா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல. ரைட்? இது என்னது? இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோம் பொய் சாட்சி சொல்லுதல். ரைட்? இங்க நாங்க பார்க்கிறோம் கடவுளுடைய நாமத்தினால பொய் சாட்சி சொல்றது, பொய்யான இடுதல் என்பதை நாங்க பார்க்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுது? ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்திலே தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள், இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அங்க பொய் சாட்சி சொல்றதையும் வெறுக்கிறாரு. இங்கே வாசனத்துல வாசிக்கிறோம் பொய்யானை இடுதல், அதாவது சத்தியம் பண்ணி கொடுக்கிறது பொய்க்கு, அல்லது ஒரு உறுதிமொழி கொடுக்கிறது பொய்க்கு. அதாவது இப்ப நான் உதாரணமா சொல்லுவோமே, யாராவது ஒருத்தர் வரும் பொழுது ஏதாவது உதவி கேட்கும் பொழுது, அல்லது நாங்க போய் உதவி கேட்கும் பொழுது என்ன சொல்றது? நான் உங்களுக்கு இப்படி இப்படி நான் செய்து தருவேன், நான் சொன்ன மாதிரி நடந்து கொள்ளுவேன். ரைட்? எல்லாம் வாக்கு கொடுப்போம். வாக்கு கொடுத்துட்டு அதை செய்யாமல் போறது, தவறுதலா விட்டு விடுறதுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா வேண்டும் என்றே பொய்க்கு சொல்றது, நான் உங்களுக்கு இப்படி செய்வேன், நாங்க இப்படியான காரியங்களை உங்களுக்கு பிரதி உத்தாரமாக செய்வேன், உங்கள்கிட்ட இப்படி வாங்கியிருக்கேன்னு சொன்னா இந்த நாள்ல இப்படியான நாள்ல நான் உங்களுக்கு அதை திரும்பி தந்துருவேன் போன்ற காரியங்கள். அதே மாதிரிதான் இப்ப நாங்க தொழிலுக்கு போகும் பொழுது என்ன நாங்க செய்யறோம்? அங்க அந்த தொழில் நிறுவனங்கள்ல இருக்கின்ற சட்ட திட்டங்களுக்கு உட்படுவேன்னு சொல்லி நாங்க ஒத்துக்கொள்றோம். சிலர் சைன் பண்றோம், அங்க போய் சைன் பண்ணிட்டு அந்த வேலைகளுக்கு போறோம். ரைட்? அப்ப ஒத்துக்கொண்டு நாங்க ஆணையிட்டுட்டு அங்க போயிட்டு என்ன செய்யறோம்? அதுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது, அல்லது அந்த நிறுவனங்கள் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற காரியங்கள் பற்றி நாங்க செய்யாம நாங்க அங்க செயல்படுவோம்னு சொன்னா நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? பொய் ஆணையிட்டு இருக்கிறோம். ரைட்? பொய்க்கு நாங்க ஆணையிட்டு கொடுத்திருக்கிறோம். ஆகவேதான் 15ஆம் சங்கத்துல அழகா சொல்லப்படுது இல்லையா? ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறவன் கடவுளுடைய அந்த கூடாரத்துல அந்த உன்னதமான இடங்கள்ல தங்குவான் என்று சொல்லப்படுது. அப்ப பொய் ஆணையிடுதல் இது ரொம்ப இலகுவா நம்முடைய வாயில வந்துடும் இல்லையா? ப்ரொமிஸா சொல்றேன், நான் இப்படி செய்யறேன், ப்ரொமிஸா சொல்றேன், உங்களுக்கு நான் அந்த காரியத்தை செஞ்சு தாரேன் என்றெல்லாம் வேண்டுமென்றே பொய்க்கு காரியங்களை சொல்றது. அதுவும்
என்ன நடக்குது இங்க? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற கட்டளையை மீறுவதாக இருக்கிறது. சரியா? இப்ப நாங்க பார்ப்போம், ஏன் கடவுள் இந்த பொய் சாட்சியை வெறுக்கிறார்? இவரு ஏன் இவ்வளவு கட்டளைகளை கொடுத்து அந்த தீமையை ஒன்று நடுவுல இருந்து விரட்டு என்று சொல்லிலாம் சொல்லணும். கடந்த வசனத்துல வாசிக்கிறோம், பொய்யானையின் மேல் பிரியப்படாமல் இருங்கள், இதை நான் வெறுக்கிறேன்னு சொல்லி கடவுள் சொல்றார். ஏன்? ஏன்னா அன்பானவர்களே, யோவான் 8:44 என்ன சொல்லுது பாருங்க, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சரியா? அப்ப பார்த்தோம், பொய்க்கு சாட்சி சொல்றது தவிர்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம், பொய்யாக ஆணையிட்டு கொடுக்கிறதும் தவிர்க்கப்படுது. அதே மாதிரி நாங்க ஆரம்பத்துல பார்த்திருந்தோம், பொய் சொல்லுதல். ரைட்டா? இங்க இந்த பொய்க்கு தகப்பன் யாரா? பொய்ய கண்டுபிடிச்சது யாரா? சாத்தானானவன். அந்த மனுஷ கொலைபாதகம் எப்படியாப்பட்டவன வசனம் சொல்லுது? சத்தியம் அவனிடத்துல இல்ல. சத்தியம் சொல்லும் போது உண்மை என்பது அவனிடத்துல இல்ல. அதனால அவன் சத்தியத்துல நிலைநிற்கல. ஆகவே அவன் பொய்க்கு மாத்திரமே தகப்பனாக இருக்கின்றான். அப்ப நாங்க பார்த்திருந்தோம், அந்த நாபோத்த அடிச்சு கொலை செய்ய வந்த 2 பேர் பேலியாளின் மக்கள். புதிய ஏற்பாட்டுல வாசிச்சிருந்தோம், என்னது? அந்த கிறிஸ்துவனுடைய மக்களுக்கும் பேலியாளுடைய மக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஒரு தொடர்பும் இல்லையேன்னு சொல்லி பார்த்தோம். ஏன் அப்படி சொல்றாரு? இந்த பேலியாளின் மக்கள் சொல்லப்படும் பொழுது இந்த பொய்யிலே நிலைத்திருக்கின்ற, பொய்யிலே தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்ற சாத்தானுடைய செயல்பாட்டுக்கு அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்க அவதானிக்கிறோம் அன்பானவர்களே. எனவே கடவுள் நீதிமொழிகள் 12:22 சொல்றார், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். சரியா? அப்ப பொய் பேசுகிறது கடவுள் அருவருக்கிறார். பொய் சாட்சி சொல்றதையும் பொய்யான இடுவதையும் இங்க பொய் பேசுகிறது. அதாவது இப்ப எங்களுக்கு அது தெரியும் இல்லையா, நமக்கு இது இலகுவா வரும். சில பாவங்கள் இப்ப களவா இருக்கலாம், கொலையா இருக்கலாம், விபச்சாரமா இருக்கலாம். அதெல்லாம் சில யோசிப்போம், இதெல்லாம் செஞ்சா என்ன நடக்குமோ தெரியல, ஒரு பயமும் வரும் இல்லையா? ஆனா இந்த பொய்ன்ற விஷயத்துக்கு பயம் வராது. சில நேரங்கள்ல திடீர்னு அப்படியே அடிச்சுட்டு போயிடுவோம். நம்முடைய வாழ்க்கையில இது சரளமா அப்படியே வந்துகிட்டு இருக்கும். ஆனா கடவுளுடைய வசனம் என்ன சொல்லுது? பொய்யுக்கு பிதா சாத்தானானவன், கடவுள் அதை அருவருக்கிறார். இப்ப ஒரு அருமையான சம்பவம் புதிய ஏற்பாட்டுல, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அனனியா சப்பிரால். இந்த அனனியா சப்பிரால் என்ன செய்யறாங்க? அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த பகுதியை நாங்க கொஞ்சம் வாசிச்சு பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்துல மக்கள் எல்லாரும் தங்களுடைய சொத்துக்களை வித்து என்ன செய்யறாங்க? அதை கொண்டு அப்போஸ்தலரிடத்துல கொடுக்குறாங்க. அப்போஸ்தலருக்கு அதை சரியான பங்காக வகை பிரித்து எல்லாருக்கும் கொடுத்து பொதுவாக வைத்து அனுபவிக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல என்ன நடக்குது? அனனியாவும் சப்பிராலும் சேர்ந்து தங்களுடைய காணி ஆட்சியை விற்கிறாங்க. வித்துட்டு என்ன செய்யறாங்க? அடுத்த வசனம் பாருங்க. தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். ரைட்டா? அப்ப வித்தாச்சு, வித்துட்டு ஒரு பங்கு, ஒரு காசு கிடைக்குது. அந்த காசுல ஒரு பங்கு ஒளிய வச்சுட்டான். மனைவிக்கு தெரிய ஒளிய வச்சுட்டு மற்றைய மிகுதி பங்கு கடவுளுடைய சமூகத்துக்கு கொண்டு வாரான். பிரச்சனை இல்லை இது. தங்களுக்காக வச்சு கொண்டு மிகுதியை கடவுளிடத்தை கொண்டு வாரான். பிரச்சனை எங்க இருக்குது? அடுத்த வசனம் பாருங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? என்ன பார்த்தோம் இங்க? பொய்க்கு பிதா சாத்தானானவன். அவன் பொய் பேசும்போது தன்னுடைய சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுறான். இங்கே ஆண்டுடைய வசனத்துல பாக்குறோம்,
சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? எதுக்கு நிரப்பி இருக்கிறானா? பொய் சொல்லும்படி. யாருக்கு விரோதமா பொய் சொல்லும்படி? பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. சில நேரங்கள் அன்பானவர்கள் நாங்க பொய் சொல்லிட்டு நாங்க ஒரு நபருக்கு விரோதமா தானே சொல்றோம் அப்படின்னு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனா இங்க கடவுளுடைய வசனத்துல இங்க பேதுரு கேட்கிறாரு, நீ பரிசுத்த ஆவிக்கு கடவுளுக்கு விரோதமாக நீ என்ன செய்திருக்கிற? பொய் சொல்லி இருக்கிற. அப்படி பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை என்ன செஞ்சிருக்கிறான்? நிரப்பி இருக்கிறான் என்று சொல்றார். அப்ப அந்த ஜோன் ஓவன் என்றவர் அதை எழுதும் பொழுது என்ன சொல்றாருன்னு சொன்னா, யாருடைய வாயில பொய் வருதோ, பொய் வாயில இருக்கும் பொழுது இருதயத்துல சாத்தான் இருக்கிறான் என்பதை மறந்துட வேணாம். அப்ப இருதயத்துல கடவுள் இருந்தார்னா என்ன வரும்? சத்தியம் தான் அதுல இருந்து வெளியே வரும், உண்மைதான் வெளியே வரும். சாத்தான் இருந்தா பொய்யாகவே வெளியே வரும். அப்படிங்க சொல்றா, நீ கடவுளுக்கு விரோதமாக சொல்லும்படிக்கு சாத்தான் இருதயத்தை என்ன செஞ்சிருக்கிறான்? நிரப்பி இருக்கிறானே அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனத்துல அந்த ஹைலைட் பண்ணிருக்கிறத பாருங்க. இப்படி நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றான். அப்ப நான் மேல பார்த்த மாதிரி பரிசுத்த ஆவியான இடத்துல போய் சொல்லி இருக்கிற, மனுஷன் இடத்துல இல்ல தேவனிடத்துல நீ போய் சொல்ற. அப்ப நம்முடைய பொய் யாருக்கு விரோதமானது? கடவுளுக்கு விரோதமானது. எனக்கு அன்பானவர்களே, இது ஒரு பாரதூரமான விஷயமா இருக்கு இல்லையா? அனனியா சப்பீராவுடைய வாழ்க்கையில அந்த இடத்துல அவங்களுக்கு மரண தண்டனை, அவங்க விழுந்து சாகுறாங்க. புதிய ஏற்பாட்டுல நாங்க வாசிக்கிறோம் அப்போஸ்தலர்ல. அங்க அடக்கம் பண்ணதுக்கு பிற்பாடு மனைவி வராங்க. மனைவி வரும் பொழுது மனைவி கிட்ட பேதுரு கேட்கிறாரு, நீங்க இவ்வளவுக்கு தான் உங்களுடைய நிலத்தை வித்தீங்களா? அவளும் என்ன சொல்றா, ஆமா இவ்வளவுக்கு தான் வித்தோன்னு. அப்புறம் பேதுரு சொல்றாரு, அந்த மஞ்சள் நிறத்துல பாருங்க ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? அப்ப இந்த பொய் சொல்லி வஞ்சித்து ஒளித்து வைக்கின்ற, கபட நாடகம் ஆடுகின்ற எல்லா காரியமும் அந்த பொய்யான அந்த மாய்மாலமான வாழ்க்கைக்குள்ள அடங்குது. அது கடவுளுக்கு விரோதமானது என்பதை நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. சாத்தான் எங்களை பொய் சொல்லும்படி இவர்களை ஏவினான் என்று அந்த வார்த்தைகள்ல 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நாங்க அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். அது பாரதூரமான ஒரு காரியமாக இருக்கிறதை நாங்க அறிகிறோம். இது கடவுளுக்கு விரோதமாகவே நாங்க பொய் சொல்லுகின்றோம் என்பதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். சரியா? இன்னும் சில காரியங்கள் நாங்க பார்க்கலாம். அதாவது நாங்க இவ்வளவு நேரம் நாங்க வேதத்துல இருந்து பார்த்தோம் பல காரியங்களை, பல உதாரணங்களை. இப்ப நாங்க எங்களை யோசிச்சு பார்ப்போம். எந்தெந்த நேரத்துல நானும் நீங்களும் பொய் சொல்றவங்களா இருக்கிறோம்? முதலாவது போட்டிருக்கோம் பாருங்க, எம்மை நீதிமான்களாக சுத்தம் உள்ளவர்களாக காண்பிக்க நாங்க என்ன செய்வோம்? சில நேரங்கள்ல பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். சரியா? அதாவது எங்களுடைய ஏதோ ஒரு பிழைய மறைச்சோ அல்லது எங்களுடைய ஏதோ ஒரு பலவீனத்தை மறைத்து நாங்க பலவீனம் இல்லை, எங்களுக்குள்ள குறைவு இல்லை, நாங்க நீதிமான்கள் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக சில நேரங்கள் நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம்? பொய்ய சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி சில ஒரு சூழ்நிலையிலிருந்து தப்பிச்சு கொள்றதுக்காக ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம மாட்டிக்கிட்டோம். இந்த சூழ்நிலிருந்து நாங்க தப்பிக்கணும்னு சொன்னா ஒரு பொய்ய சொன்னாதான் சரி, இல்லாட்டி தப்பிக்க முடியாது. இப்ப உதாரணமா ஒரு வேலைக்கு போறோம்னு வைங்களேன். வேலைக்கு போகாம அடுத்த நாள் லீவ் எடுத்துட்டோம், சொல்லாம. அதுக்கு அடுத்த நாள் வேலைக்கு போறோம். அவங்க கேட்கிறாங்க, ஏன் நேத்து வரலன்னு. என்ன சொல்றது? தூங்கிட்டேன்னு சொல்ல முடியுமா? அல்லது பயணம் போனேன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு பொய்ய சொல்லுவோம் நம்ம. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். என்னது? ஒரு பொய். அதாவது நேத்து எனக்கு தலைவலி, வயிற்று வலி, காய்ச்சலா இருந்துச்சு, ஹஸ்பண்டுக்கு சோம் இல்ல. அந்த காலத்துல சொல்லிடுவாங்களா, ஸ்கூல்ல இருந்து வெளியே வரதுக்கு, ஸ்கூல்ல இருந்து லீவு கேட்கறதுக்கு, என்னது? பாட்டி செத்து போயிருச்சுன்னு. அப்ப சார் கேட்பாரா, எத்தனை பாட்டிடா உனக்கு இருக்கிறா சாகுறதுக்கு அப்படின்னு. என்னது? இலகுவா சுலபமா ஒரு சூழ்நிலையில இருந்து நாங்க எப்படியாவது தப்பிச்சு கொள்றதுக்காக ஒரு பொய்ய சீக்கிரமாக சொல்றதுக்கு நாங்க என்ன செய்யப்படுறோம்? உந்தப்படுறோம். நாங்க அதுக்கு ரொம்ப விரும்புறோம், அதை பொய்ய சொல்லிட்டு சீக்கிரமாக அந்த சூழ்நிலையில இருந்து தப்பிச்சு கொள்றதுக்கு. ரைட்? ஆனா உண்மையை சொன்னா என்ன நடக்கும்? பிரச்சனை உண்டாகும், அங்க ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே நாங்க அதை மறைத்து பொய்யை வைத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்க கொண்டு நடத்த பார்க்கணும். அதாவது கடவுளுக்கு மகிமையை கொண்டு வராம அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்காக நாங்க என்ன செய்ய பார்க்கிறோம்?
நாங்க மற்றவர்களுக்கு முன்பாக பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். அடுத்து நாங்க போட்டிருக்கோம் பாருங்க, பாடும் போது. ஒருத்தர் சொல்றாரு, கிறிஸ்தவர்கள் எப்ப ரொம்ப நிறைய பொய் சொல்லுவாங்கன்னு சொன்னா, சர்ச்சில் வச்சு. எப்ப? கடவுளுக்கு பாட்டு படிக்கும் பொழுது, இல்லையா? ஏன் அப்படி சொல்றோம்? பாருங்க, நம்ம புது புது பாடலாம் படிப்போம். பெர்க்மன்டே பாடலாம் படிப்போம். என்னது? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய்ன்னு சொல்லுவோம். ஆனா சேர்ச்சுக்கு வாரது எத்தனை மணிக்கு? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய்ன்னு சொல்லிட்டு எங்களுடைய அன்பை நாங்க வேற எது மேலேயே வச்சிருப்போம் நம்ம, இல்லையா? கடவுளை நான் அன்பு கூறுன்னு சொல்லிட்டு அவருக்கு கீழ்ப்படியவோ, அவருக்குரிய காரியங்களை செய்யவோ, அவருக்கு மகிமையை செலுத்துறதோ நம்ம கிடையாது. பாட்டு மட்டும்தான். அன்பு கூறுவேன் ஆண்டவரே, இதோ நான் கீழ்ப்படுகிறேன் சுவாமி, நீங்க பரிசுத்தத்தை எதிர்பார்க்கறீங்க, நான் முழுமையா நீ பரிசுத்தமா ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ரொம்ப பக்தியா நம்ம சில இடங்கள்ல பாடல்களை பாடுவோம். ஆனா அவ்வளவும் பொய். அந்த பாட்டுக்கும் வரிகளுக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் எந்த விதமான தொடர்பே இருக்காது, இல்லையா? ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் என்னுடைய அன்பு, நீங்க மட்டும்தான் எங்களுடைய நினைவு சுவாமி, இப்படிலாம் நாங்க பாட்டு பாடுறோம். ஆனால் வாழ்க்கையில அதெல்லாம் இருக்காது. அப்ப என்ன சொல்றோம்? பாடல் மூலம் நாங்க கடவுளுக்கு முன்பாக இருந்து கொண்டு பொய் சொல்றவங்களாக இருப்போம். அதே மாதிரி சில நேரங்கள்ல சில காரியங்களை நம்ம சொல்லும் பொழுது யாருக்காவது மிகைப்படுத்தி சொல்றது. அத சொல்லுவோம் இல்லையா? ஒரு விஷயத்த சொல்றதுக்கு கண்ணு, காது, மூக்கெல்லாம் வச்சு சொல்லுவாங்கன்னு சொல்லி. அப்ப ஒரு காரியத்தை மிகைப்படுத்தி, அப்ப அதுக்கு பொய்யான அலங்காரங்களை கொடுத்து, பொய்யான விஷயங்கள்லாம் அதுல இணைச்சி மிகைப்படுத்தி ரொம்ப பெருசா அந்த காரியத்தை நம்ம சொல்லுவோம் சில நேரங்கள் பொய்யா. இதெல்லாம் வந்து சிலருக்கு நமக்கு எப்படி இருக்கு? சிலருக்கு பழகி போன ஒன்னாக இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அடுத்து நாங்க பார்க்கிறோம், தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சத மாதிரி கதைக்கிறது. எங்களுடைய பெருமைக்காக. ஒரு 4 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா, இப்ப ஒருத்தர் ஒண்ணு கதைக்கிறார். அவர் சொல்லுவோமே, அரசியல நல்லா கதைக்கிறாருன்னு. இப்ப நான் போய் அவருக்கு முன்னுக்கு நின்று கொண்டிருப்போம். அப்ப நம்ம என்ன யோசிப்போம்? நம்மளும் ஏதாவது சொல்லாட்டி நம்மள முட்டாள்னு நினைச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து கூட என்ன செய்வோம்? நாங்களும் பல விஷயம் தெரிஞ்ச மாதிரி பல காரியங்களை பொய்க்கு அப்படியே அடிச்சு விடுறது. எங்க அரசு புரசலா கேட்டது எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி பேசுறது, கதைக்கிறது. மைய வீடுகள்லயா இருக்கலாம், திருமண வீடுகள்லயா இருக்கலாம். அதாவது எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை பாருங்களேன் அப்படின்ற மாதிரி எங்களை காண்பிச்சு கொள்றது, எங்களை பெருமையா. ரைட்? பொய். அப்புறம் நாங்க வாசிக்கிறோம், ரகசியம் காப்பேன் என வாக்களித்து அதை மீறுதல். சில நேரங்கள்ல இப்ப யாராவது ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்கன்னு சொன்னா, குடும்பத்துல பிரச்சனையோட இருப்பாங்கன்னு சொன்னா, அந்த பிரச்சனை சில நேரம் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. இப்படி ஒரு சிக்கல் இருக்கு எங்களுடைய குடும்பத்துல, இப்படியான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்லக்குள்ளே சொல்லுவாங்க, நான் வந்து உங்களை நம்பித்தான் சொல்றேன், இது யாரோடையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, அல்லது எனக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுங்க, எனக்கு ஒரு ஆறுதலா இருக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது நம்ம ரொம்ப கெட்டிக்காரர்கள் என்ன சொல்லுவோம்? வாக்கெல்லாம் கொடுத்துருவோம். ரைட்டா? இது சேஷி அப்படி நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், நான் அப்படி இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க போன உடனே என்னது சொல்லுவாங்க இல்லையா? அந்த விஷயம் நைட் சொல்லப்பட்டீங்கன்னு சொன்னா காலைல தூங்கி எழும்ப முதல்ல என்னதான் நாடு முழுக்க வரவி செய்தி அடிப்படும் அங்கங்க. ரகசியம் காப்பேன்னு சொல்லிட்டு வாக்களித்து அதை மீறுறது. அப்புறம் காப்பேன்னு சொல்ற ரகசியத்தை காப்பேன்னு சொல்றது அப்புறம் என்னது? பொய். இப்படி அன்பானவர்களே நிறைய இடங்கள். இன்னொரு விஷயம் பார்க்க என்னது, இப்ப நாங்க வந்து கணவன் மனைவியாக கடவுளுடைய சமூகத்துல வச்சு நாங்க பார்த்தோம். திருமண காரியத்துக்கு வச்சு பார்க்கும் பொழுது வாக்கு பண்ணி கொடுக்கிறோம். நீதான் என்னுடைய மனைவி, நான் உண்மையா இருப்பேன் உனக்கு, இல்லையா? அதை மீறும் பொழுது என்ன சொல்லியிருக்கோம்? கடவுளுக்கு முன்பாக வந்து பொய் சொல்லி இருக்கிறோம். ரைட்? இப்படி அடிக்கடி நிறைய இடங்கள்ல அன்பானவர்களே ஏதோ ஒரு பயத்துக்காக அல்லது ஏதோ ஒரு என்னது எங்களை காப்பாத்தி கொள்ள, சூழ்நிலையிலிருந்து தப்பிச்சு கொள்றதுக்கு, எங்களை நீதிமான்களாக காண்பிக்கிறதுக்கு அல்லது எங்களை ஞானவான்களாக காண்பிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? பொய்யை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்றோம். நாங்க பார்த்த என்னது, இது எல்லாத்தையும் கடவுள் வெறுக்கிற விஷயம் இன்னைக்கு ரொம்ப இலகுவா நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கு. இப்படி பொய் பேசுறதுனால என்ன நடக்குது? சில காரியங்களை மாத்திரம் நாங்க பார்ப்போம். இந்த பொய் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா நம்முடைய நட்பெயரை கெடுக்கின்றது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பொய்ய சொல்லி ஒரு கௌரவத்தை சம்பாதிச்சிடலாம் அவங்கிட்ட,
நான் யாருன்னு காட்டலாம், என்னுடைய பெருமை என்னன்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பொய் சொல்லும் பொழுது அது என்ன நடக்குதா, நம்முடைய நல்ல பெயர் கெட்டு போகுது. அதுல நீதிமொழிகள் 22 நாங்க வாசிக்கிற 1ஆம் வசனத்துல, திரளான ஐசுவரியத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. ரைட்? அதாவது நட்பெயர், அது நம்முடைய நட்பெயரா இருக்கலாம், மற்றவர்களுடைய நட்பெயரா இருக்கலாம். அப்ப ஐஸ்வர்யத்தை தேர்றதை விட இந்த நட்பெயரை நாங்க காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம், ரைட் என்றதை நாங்க வாசிக்கிறோம். அப்ப அன்பானவர்களே, இப்படி பொய் சொல்றதுனால என்ன நடக்குதுன்னா, மக்கள் வந்து எங்களை நம்ப மாட்டாங்க. இவ்வளவு நல்லா பேசுவாங்க, கதப்பாங்க, ஆனாலும் அவங்க மனசுல ஓடும், சொல்லு சொல்லு சொல்லு, தலையை ஆட்டிட்டு போறேன், நீ என்ன சொல்ற, எதுக்கு சொல்ற எனக்கு தெரியும்னு சொல்லி நம்மள நம்ப மாட்டாங்க பொய் சொல்வதனால. இன்னும் சிலர் எப்படி பொய் சொல்லுவாங்கன்னு சொன்னா, சின்ன புள்ள கூட கண்டுபிடிச்சிரும் இவன் பொய்த்தான் சொல்றான் அப்படின்னு. ஆனாலும் சொல்லுவாங்க. ஏன்? பழக்கம் ஆயிடுச்சு, பழக்கப்பட்டுருச்சு, அதுக்கு அடிமை ஆகிட்டாங்க. எப்படி குடிக்கு அடிமை ஆகுறாங்களோ அது மாதிரி பொய் சொல்றதுக்கும் அடிமையாகின்ற ஒரு நிலைமை, ரைட்? அப்ப மக்கள் மத்தியில எங்களுடைய நட்பெயர் கெட்டு போகுது. அதன் மூலம் நாங்க கடவுளுக்கு எங்களுடைய மகிமையை கொண்டு வரல, கடவுளுக்கு நம்முடைய தூஷிப்பை தான் நம்ம கொண்டு வரோம், பரிசுத்த குலைச்சல் ஆக்கணும் அவருடைய நாமத்தை, இல்லையா? அப்ப மக்கள் நம்பி நம்மகிட்ட ஒரு விஷயத்த சொல்ல முன் வர மாட்டாங்க, மக்கள் நம்ம நம்ப மாட்டாங்க. நம்மகிட்ட பேசிட்டு அங்க போய் சொல்லுவாங்க, அவன் ஒரு பொய்க்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லையா? அடுத்து பாருங்க, இப்படி பொய் சொல்வதனாலே குற்ற மனசாட்சி உண்டாகும். நாங்க வெளியே எவ்வளவுதான் சொன்னாலும், பொய்களை சொல்லிட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு என்ன நடக்கும், ஒரு உணர்த்துதல் உண்டாகும். என்ன இப்படி பொய்யத்தானே சொல்லிட்டோம் இவர்கிட்ட இவங்க கிட்ட அப்படின்ற ஒரு உணர்த்துதல் நமக்குள்ள உண்டாகும் அன்பானவர்களே. அப்ப அந்த உணர்த்துதல் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில நேரங்கள்ல. ஆனாலும் என்னுடைய வாய் என்ன செய்யும், நம்ம சொன்ன மாதிரி அந்த பற்களையும் திறந்து உதடுகளையும் திறந்து நாக்கு வேலையை செஞ்சு கொண்டே போகும், அது விஷயத்தை கக்கிக் கொண்டே போகும். அதன் மூலம் நம்முடைய இருதயம், நம்முடைய குற்ற மனசாட்சி அதிகரித்து நம்முடைய சமாதானம் அங்க என்ன நடக்குது, கெட்டு போகுது. அடுத்து வாசிக்கிறோம், நம் பிள்ளைகளுக்கு பிழையான வழி நடத்தலை கொடுக்கின்றோம் பொய் சொல்றதின் மூலம். பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்கறோம் இல்லையா, நீ அவங்ககிட்ட போய் சொல்லு அம்மாவுக்கு இப்படி அப்பாவுக்கு இப்படி, நீ அவங்களுக்கு போய் சொல்லு இப்படி, அல்லது இது சொல்லாத, டீச்சர் கேட்டா நீ இப்படி சொல்லு, மாத்தி சொல்லு. பிள்ளைகளுக்கு நம்ம நீங்க சொல்லி கொடுக்கிறோம். அப்ப ஒரு பிழையான என்னது, ஒரு வழி நடத்துதல, ஒரு பிழையான முன் உதாரணத்தை நம்ம பிள்ளைகளுக்கு வைக்கிறோம். அப்ப அவன் பெரியால வந்து அதே நமக்கே சொல்லுவான் அந்த பொய்யை. அப்ப அந்த சங்கீதம் 109:2 நாங்க வாசிப்போம். யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 109:2. சரி, நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள். சரியா? இப்ப கள்ள நாவினால என்னோட பேசுகிறார்கள் சொல்லிட்டு இந்த சங்கீதக்காரன் அறிந்து கொள்றான் தன்னோட பேசும் பொழுது. சரியா? அப்ப நாங்க பொய்யை சொல்லும் பொழுது, நாங்க கள்ளத்தனமான விஷயங்களை மறைத்து பேசும் பொழுது கேட்கிறவங்க முட்டாள்கள் இல்லை இல்லையா, அவங்களுக்கு விளங்கும் நம்ம என்ன சொல்றோம்னு சொல்லி. சில நேரங்கள்ல நாங்களே எங்களை யாரு, நாங்களே பொய்க்காரர்கள் என்பதை நாங்களே வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அன்பானவர்களே. இது சில காரியங்கள் மாத்திரம்தான், அதாவது பொய் சொல்றதுனால ஏற்படுகின்ற சில விளைவுகள். இது எல்லாமே நாங்க கடவுளுடைய மகிமையை, கடவுளுக்கு கொண்டு வந்து தர்ற மகிமையை இல்லாமல் செய்யறதாக இருக்கிறது. சரியா? ரைட். இப்ப ஏன் கிறிஸ்தவர்கள் இப்படி பொய் சொல்லக்கூடாது என்று கடவுள் எதிர்பார்க்கிறார்? பொய் சாட்சி சொல்லக்கூடாது, பொய்யானையிடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு ஏன் கடவுள் எதிர்பார்க்கிறார்? இங்க நாங்க பார்க்கிறோம், கடவுள் எப்போதும் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அங்க பார்த்தோம் சாத்தான் பொய்யுக்கு பிதா, இங்க பார்க்கிறோம் கடவுள் சத்தியம் உள்ளவர், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் சில வசனங்கள் நான் சீக்கிரமா வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு என்று சொல்லி அங்க வாசிக்கிறோம். கடவுள் வெறுக்கின்ற
அங்க இருக்கின்ற அந்த வசனங்கள்ல இருக்கின்ற அந்த 6 காரியங்கள்ல ஒன்று பொய் நாவு. ஏன்னா கடவுள் சத்தியம் உள்ளவராக இருக்கிறதுனால அதை வெறுக்கிறார். அடுத்து வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அத கடவுள் அருவருக்கிறார். ஏன்னா அவர் சத்தியமும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று அந்த வசனம் சொல்லு. அடுத்து வாசிக்கிறோம் சங்கீதம் 62:4. அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். இந்த அபத்தம்னு சொல்றது பொய்யை குறித்து சொல்லுது. சரியா? அப்ப இந்த அபத்தம் பேச விரும்புகிறார்கள் அப்படின்னு என்னது? மனுஷனுடைய விருப்பமே எப்படியா இருக்குதா? பொய் பேசுகிறதுக்கு விரும்புகின்ற ஒரு விருப்பமுள்ள ஒரு இருதயத்தை கொண்டவனாக மனிதன் இருக்கிறான். அப்ப எப்படி பேசுறான் பாருங்க. தங்கள் வாயினாலே ஆசீர்வாதம், உதடுகளினாலே கனம். இப்படித்தானே யாரையும் நாங்க கதைக்கும் பொழுது, யாருக்கு முன்பாக நாங்க பேசும் பொழுது ரொம்ப வரவேற்பை கொடுப்போம், ஓவரா ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். சில நேரங்கள்ல அவ்வளவு கனம். நம்மள மாதிரி யாரும் இப்படி உங்களை கனம் பண்ணிருக்க மாட்டாங்க, இப்படி உங்களை வரவேற்றிருக்க மாட்டாங்க, இப்படி உங்களை புகழ்ந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்ற விதமாக என்ன செய்வோம்? சில நேரங்கள்ல அப்படி பேசுவோம். ஆனா அந்த வசனம் முடியும் போது சொல்லுது, தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். உள்ளம் எப்படியா இருக்குதா? சாபம். ஏன்னா பொய் சொல்றதுக்கு, அபத்தம் பேசுறதுக்கு விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை இது எங்களுக்கு காண்பிக்குது. வெளிப்படையா மனிதர்களோடு நல்லவர்களை மாதிரி காண்பித்துக் கொண்டு, வெளிப்படையாக அவங்களை நேசிக்கிறதை போல பேச்சுகளை பேசிக்கொண்டு, வெளிப்படையாக அவங்க மேல அக்கறையா இருப்பதை போல சொல்லிக்கொண்டு, உள்ளான இருதயத்துல பொய்யாக செயல்படுகின்ற ஒரு விஷயத்தை அது எங்களுக்கு காண்பிக்குது. நீதிமொழிகள் 19:22 வாசிக்கிறோம், நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையை தயை, பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி. சரியா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்னது? பொய்ய சொல்லிட்டு திரியறவனை பார்க்கலும் ஏழையா இருக்கிறவன் அவன் நல்ல மாவன். நல்ல, அதாவது ஏழையா இருக்கிறது நல்லதான். பொய் பேசிக்கிட்டு நீ பெருமையை பேசிக்கிட்டு உன்னைய உயர்த்தி காட்டிக்கிட்டு வாழ்றதை விட ஏழையா இருந்துட்டு போறது நல்லது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லு. அடுத்த வாசில இந்த பச்சை கலர்ல, பச்சை நிறத்துல ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு, அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை ஏய்க்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள், அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். என்ன செய்யறாங்களாம் பாருங்க, மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தனக்கு அடுத்தவனை ஏய்க்கிறார்கள். ரைட்டா? இந்த பொய் சொல்லி சொல்லியே மனுஷனை ஏச்சி, மனுஷனை ஏமாத்தி வேலை வாங்கி, கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும், பெற்றோர் பிள்ளைகளுக்கும், இப்படியே இந்த பொய்யிலேயே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. அதாவது ஒருத்தனை ஏச்சிக்கிட்டு இருக்கிறான். நீ இப்படி சொல்லு, இந்த பொய்யை நான் இப்படி சொல்றேன், நான் இப்படி சொல்றேன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாம் கபட நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறோம். நான் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறேன், நம்மள மாதிரி நண்பன் நண்பிகள் யாரும் இல்லை, நம்மளை விட நேசம் காட்டுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்லாம் சொல்லி ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறோம் பொய்க்கு சில நேரங்கள்ல. அடுத்து பாருங்க, பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். பழக்குறாங்களா நாக்க? ரைட்? இது எப்படி இருக்குன்னு சொன்னா, சில நேரங்கள்ல பாருங்க, இந்த கிளியெல்லாம் பிடிச்சி வளர்க்கும் பொழுது அந்த கிளியை பேசுறதுக்கு பழக்குவாங்க. அப்ப அந்த கிளியை பேசுறதுக்கு பழக்கிறதுக்காக அந்த வசம்பு அப்படின்றத அது அந்த நாக்குல வைப்பாங்க. சில நேரங்கள்ல நான் கண்டிருக்கிறேன் வசம்பு. அது மாதிரி இங்க பொய் பேசுறதுக்காக எங்களுடைய நாக்கை என்ன செய்யணும்? நம்ம பழக்கிறோம். எப்படி பழக்கிறோம்? ஈஸியா எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் ஒன்னும் யோசிக்காம அதுகளை சொல்றதின் மூலம், அது பெரிய பிரச்சனையே இல்லை என்று செயல்படுவதன் மூலம் நம்ம அடிக்கடி அதை சொல்லி நாங்க பழக்க பார்க்கிறோம். பொய்யவே கேட்டு, பொய்யவே படிச்சு, பொய்யவே நாங்க பார்த்து, பொய்யவே பேசுகின்றவர்களாக நாங்க மாறுறவங்களாக இருப்போம். ஆனால் கடவுள் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால இந்த வசனங்கள் எல்லாத்திலையும் அவர் என்ன வெளிப்படுத்துறாருன்னு சொன்னா, மக்கள் இப்படி பொய் சொல்லி பொய்க்காரர்களாய், பொய் சாட்சி சொல்லுவர்களாய் இருக்கிறத கடவுள் விரும்பாதவராக இருக்கின்றார் என்பதை இந்த நாங்க வாசித்த சில வசனங்களுக்குள்ள கடவுள் தன்னுடைய அந்த விருப்பத்தை, தன்னுடைய அந்த இருதயத்தின் காரியத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர்கள் அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படி செயல்படுறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறத நாங்க பார்க்கிறோம். காரணம், அவர்
சத்தியம் உள்ளவர், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே பொய்யை அவர் அருவருக்கிறவராக இருக்கின்றார். அன்பானவர்களே, இன்னும் சிலர் பார்க்கிறோம், கடவுளை பத்தி பார்க்கும் பொழுது 1 யோவான் 4 கடவுள் சத்திய ஆவியானவராக இருக்கிறார். யோவான் 14:6 பார்க்கிறோம், அவர் சத்தியமாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றார் அந்த வசனத்துல, இல்லையா? அப்ப சத்தியம் என்று வெளிப்படுத்துறார். அடுத்து ரோமர் 3:4 வாசிக்கிறோம், தேவனே சத்தியவரர் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். யோவான் 1:14 வாசிக்கிறோம், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர், அது உண்மையினாலும் நிறைந்தவராக எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவர் எங்களோடு வாழுகின்ற ஆண்டவர், நாங்க நமஸ்கரிக்கின்ற, நாங்க ஆராதிக்கின்ற ஆண்டவர் சத்தியத்திலும் நிறைந்தவராக எங்களோடு இருக்கிறார். ரைட்? அவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம், அவருடைய பிள்ளைகளா தான் நம்ம இருக்கிறோம். ரைட்? யோவான் 18:34 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதி உத்தரமாக ஆண்டவர் சொல்றார், நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்றார். அப்ப ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, நான் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறது என்னது? ஒரு உண்மையை குறித்து உங்களோட பேசுறதுக்கு தான் பிறந்திருக்கிறேன். நான் உண்மையாக இருக்கின்றேன், நான் சத்தியம் உள்ளவராக இருக்கிறேன், அந்த சத்தியத்தை பேசுறதுக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி தான் உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். அன்பானவர்களே, அடுத்து யோவான் 17 வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்துல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப ஆண்டவர் சத்தியம் உள்ளவர். அப்புறம் சொல்றார், கடைசியா நாங்க இங்க பாக்குறோம், ஆண்டவருடைய ஜெபத்துல அவர் சொல்றார், வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அந்த வசனம் தான் சத்தியம் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். அப்ப ஆண்டவருடைய வசனம், ஆண்டவர் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவர் பேசுகின்ற காரியங்கள் யாவும் சத்தியம், அதாவது உண்மை உள்ளதாக இருக்கின்றது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவரிடத்துல எந்த விதமான ஒரு பொய்யின் துளி கூட அவர்கிட்ட இல்லை, இல்லையா? அவர் முழுமையாய் சத்தியமுள்ள தேவனாக இருக்கின்றார். அவர் சத்தியவரர் என்று வேதம் எங்களுக்கு வெளிப்படுத்துது. ஆகவே அன்பானவர்களே, அவர் அப்படியானவராக இருக்கிறதுனால, அவர் எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறதுனால, சங்கீதம் 15 நாங்க பார்க்கிறோம், மனதார சத்தியத்தை பேசணும். அவரோடு இணைந்து வாழ்றவன், அவருக்காக வாழ்றவன் மனதார சத்தியத்தை, உண்மையை பேசணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரியா? எபேசியர்ல பார்க்கிறோம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறருடனே மெய்யை பேச கடவன். கொலோசியர் 3:9. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு விடுங்கள் சொல்லி அங்க நாங்க பார்க்கிறோம். அன்பானவர்கள், இங்க நாங்க பார்க்கிற முக்கியமான காரியம், கடவுள் சத்தியபரராக இருக்கிறார். அந்த சத்தியபரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார்? நம்மை கல்வாரி சிலுவையில எங்களை அவருடைய இரத்தத்தின் மூலம், அவருடைய பழியின் மூலம், அவருடைய மரணத்தின் மூலம் எங்களை மீட்டு கொண்டார். இந்த வசனம் சொல்லுது, நீங்க புதிய சாயலை தரித்து கொண்டீர்கள், அதாவது புதிய சிருஷ்டிகளாக ஆகிட்டீங்க. நீங்க புதிய மனிதர்கள். ரைட்? அப்ப இந்த புதிய மனிதர்களாக நீங்க இருக்கிறதுனால என்ன செய்வான்? புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு பழைய ஆடையை களைந்து போட்டு புதிய ஆடை அப்படியே போத்தி கொள்ற மாதிரி, அப்படியே நாங்க அணிந்து கொள்ற மாதிரி புதிய வாழ்க்கையை போட்டுக்கொள்ளுங்க. அந்த புதிய வாழ்க்கை எப்படியானது? எபேசியர் 4:25 முடியும் பொழுது சொல்ற அந்த வசனம், ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அப்ப எங்களுடைய பாவ சுபாவம் கடவுளுக்கு விரோதமாக சாத்தானுக்கு பிரியமாக நடந்து கொண்டிருந்த பொழுது எங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி? பொய்யான வாழ்க்கை முறை. அப்ப கடவுளுக்குள்ள நீங்க புதிய மக்களாக இருக்கிறதுனால அந்த பொய்யான வாழ்க்கை முறையை களைந்துட்டு புதிய வாழ்க்கை முறைக்குள்ள ஒருவரோட ஒருவர் நீங்க என்ன செய்வா? மெய்யை பேசுங்கள், உண்மையை பேசுங்க. ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம சொல்றார். நானும் நீங்களும் யாரு? புதிய சிருஷ்டிகள். பழைய வாழ்க்கையை களைந்து போட்ட, கிறிஸ்துவுக்குள்ள கழுவப்பட்ட புதிய மனிதர்கள்.
என்பதை நாங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். ஆகவே பொய் சாட்சி சொல்லாதிருங்கள். இப்ப இவ்வளவு காரியத்தை நாங்க படிச்சோம் இல்லையா? இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு, எங்களுக்கு இன்னும் படிக்க நேரம் எங்களுக்கு போதாது, நானும் ஆயத்தப்படுத்தல. இப்ப இந்த காரியங்கள் எல்லாமே நாங்க படிக்கும் பொழுது உண்மையா எங்களுக்குள்ள ஒரு என்ன உண்டாகும், ஒரு உணர்வு உண்டாகணும். என்ன உணர்வு? நாங்களும் பொய்க்காரர்களாக இருந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பேச்சுல சில நேரங்கள்ல ஒரு 10-20 வசனங்களை வெளியே சொன்னோம்னு சொன்னா ஏதோ ஒண்ணுல ஏதோ ஒரு விதத்துல பொய்யை அதை மறைச்சோ அல்லது அதை டெக்கரேஷன் பண்ணியோ நாங்க சொல்றவங்களாக இருந்திருக்கிறோம் இல்லையா? ஆகவே அன்பானவர்களே, கடவுளுடைய கட்டளைகள் நாங்கள் கடந்த வாரம் பார்த்த மாதிரி இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்திலே வழி நடத்துகிற உபாத்தியா இருக்கிறது. அதாவது கடவுளுடைய கட்டளையை நாங்கள் உடைக்கின்றவர்களாகவே இருக்கிறோம். அப்ப கடவுளுடைய கட்டளைகளை உடைக்கிறதுனால கடவுளுடைய தண்டனையும் கோபமும் நமக்கு வர வேண்டி இருக்கு. ஆனாலும் இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள புதிய வாழ்க்கையை பெற்றிருக்கோம். அதாவது என்னுடைய பொய்க்கும், என்னுடைய களவுக்கும், என்னுடைய விபச்சாரத்துக்கும், என்னுடைய கொலைக்கும், நான் தாய் தகப்பனை மதிக்காமல் போன காரியத்துக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில எனக்காக தண்டனை அனுபவிச்சிட்டார். ரைட்? இனி ஒரு களவு செய்த மனிதனாய், பொய் சாட்சி சொல்லுகின்ற மனிதனாய் இருக்கிறனா அவருடைய சமூகத்துல வந்து ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே எனக்கு புதிய வாழ்க்கையை தாங்க சுவாமி, ஆண்டவரே இந்த பொய் பேசும் நாவை, இந்த கபட்டு நாவை நான் உண்மையை பேசும்படிக்கு, உம்முடைய நாமத்தை பேசும்படிக்கு, அந்த யாக்கோபு 3 நீங்க திரும்பவும் நீங்க வாசிச்சு பார்க்கலாம். அந்த வசனங்கள்ல சொல்லப்படுற மாதிரி அந்த விஷத்தை என்னிடத்துல எடுத்து போட்ட ஆண்டவரே கர்த்தாவே, அந்த நல்ல ஊற்றுல இருந்து கசப்பான தண்ணியும் நல்ல தண்ணியும் வர முடியாது, தித்திப்பான தண்ணியும் வர முடியாது இல்லையா? ஆகவே நீர் கொடுத்த இந்த புதிய வாழ்க்கையிலிருந்து புதிய குணாதிசயங்களை வெளிப்படுத்தும்படி வாழ கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நாங்க தொடர்ந்தும் எங்களை சுய பரிசோதனை செய்து கடவுள் முன்பாக எங்களுடைய பொய்களை, நாங்க பொய் சொன்ன காரியங்களை அறிக்கை செய்து தொடர்ந்தும் அவருக்குள்ள ஒப்புரவாக வேண்டிய ஒரு சூழலுக்குள்ள நானும் நீங்களும் இருக்கிறோம். அதே நேரத்துல இந்த பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக என்ற கட்டளையை கடைபிடிக்கும்படி, கடவுள் மேல வச்சிருக்க அன்பின் நிமித்தம் அந்த கட்டளையை கடைபிடிக்கும்படி நாங்க தொடர்ந்தும் முயற்சி செய்ய, கடவுளுக்கு அதன் மூலம் மகிமையை கொண்டு வரும்படி, துதியை கொண்டு வரும்படி செயல்பட வேண்டியவர்களாய் நானும் நீங்களும் நம்முடைய திருச்சபையும் இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஞாபகத்துல வைத்துக் கொள்வோம். தேங்க்யூ வெரி மச். நல்லது, நாங்க இந்த நேரத்திலும் கூட பகிர்ந்து கொள்ளலாம் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை. குட் ஈவினிங் லூக்கா. குட் ஈவினிங் பாஸ்டர். அன்னைக்கு என்ன படிச்சேன்னா, கொலை செய்யறதுக்கும் பெரிய வெப்பன் இருக்கு டங்க், பொய் சொல்றதுக்கு பெரிய வெப்பன் இருக்கு டங்க். எப்பவுமே அந்த டங்க நாங்க மிஸ்யூஸ் பண்ண கூடாது. ஏசபாக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்க டங்க யூஸ் பண்ணணும். பைபிள்ல எக்ஸாம்பிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆடமும் ஈவும் பொய் சொன்னாங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள் காயின் ஆபேல். காயின் ஆபேல கொலை செய்து பொய் சொன்னான். மூன்றாவது ஏசப்பாட அப்போஸ்தலர் பீட்டர் மூன்று தரக்கா எனக்கு ஏசப்பா தெரியாதுன்னு சொன்னாரு. அப்ப நாங்க அது மாதிரி போய் பேசக்கூடாது. பாஸ்டர், நீங்க ஒரு போட்டோன்னு காட்டினீங்க தானே, the Lord hates a lying tongue. அதுல ஹியூமன் பாடியில 2 கண்ணு இருக்கு, 2 காது இருக்கு, 2 மூக்குல ஹோல்ஸ் இருக்கு, 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு. ஆனா டங்கு வந்து ஒன்றுதான் இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா ஏசப்பா வந்து ஒன்றுதான் எங்களுக்கு தந்துக்கிறாரு. ஒன்றுல போய் பேசுறோம்னா 2ல இன்னும் போய் பேசுவோம். அதனாலதான் அவர் எங்களுக்கு ஒன்று தந்துக்கிறாரு. நாங்க எப்பவுமே ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி தான் டங்கை யூஸ் பண்ணணும். அதுதான் படிச்சேன். Thank you very much லூக்கா. வெரி குட். ரொம்ப அருமையா நீங்க காரியங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. Thank you very much. ரைட், வேற யாரும்?
நாங்க எப்போயும் உண்மைதான் பேசணும். ஏசாமியும் உண்மையுள்ளவர்னால அவரும் அதைத்தான் விரும்புறாரு. அதனால நாங்க உண்மையை தான் பேசணும். தேங்க்யூ. கடவுள் அதைத்தான் விரும்புறார். எனவே அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாங்க எப்பொழுதும் முயற்சி பண்ணணும். கடவுள் எங்களுக்கு உதவி செய்வார். தேங்க்யூ. பாஸ்டர் நல்ல அருமையான ஒரு பாடத்தை இன்றைய நாள்ல கற்றுக்கொண்டேன். பாஸ்டர் அந்த பாடத்தை விளக்கப்படுத்துறது கொடுத்த உதாரணங்கள் மிச்சம் நல்லா இருந்துச்சு பாஸ்டர். அதுக்காக பாஸ்டர் நன்றி சொல்றேன் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். கடவுளுக்கு நன்றி, கடவுளுடைய வழிநடத்தல்களுக்காக. தேங்க்யூ. வேற யாரும்? நாங்க பொய் சொல்றதுக்கு சாத்தான் தூண்டும். ஆனா நாங்க பொய் சொல்லாம ஏசப்பாக்கு உண்மையா நாங்க உண்மையதான் பேசணும். தேங்க்யூ. நாங்க பொய் சொல்லும் பொழுது அது சாத்தான் சந்தோஷப்படுவான் இல்லையா? கடவுளுக்கு மகிமை கொண்டு வரும்படி நாங்க செயல்படணும், முயற்சிக்கணும். கடவுள் எங்களுக்கு அதுக்காக உதவி செய்வார். தேங்க்யூ. வேற யாரும்? பாஸ்டர் ரொம்ப அருமையான பாஸ்டர். நீங்க பாஸ்டர் எனக்கு என்ன விஷயம்னா, நாங்க இப்ப சில நேரம் பொய் பேச மாட்டோம், சில நேரம் பிரச்சனை வரணும்னு உண்மையும் பேச மாட்டோம் சொல்ல வேண்டிய இடங்கள்ல. அப்ப இதெல்லாம் அந்த அது எப்படி பாஸ்டர்? சிலது பிரச்சனை வந்துடும், நாங்க பொய்யும் சொல்ல மாட்டோம், உண்மையும் சொல்ல மாட்டோம், அந்த இடத்துல இருந்து விலகி போற ஒரு விஷயம். தேங்க்யூ. உண்மையை பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கிறதும் பொய்க்கு சமம் தான். நீங்க சரியா தான் சொன்னீங்க. அந்த இடத்துல இப்ப இன்னொரு விஷயம் பாஸ்டர், இப்ப நீங்க ஒருக்காவும் சொன்னீங்க, இப்ப நாங்க பழைய நிறைய இடங்கள்ல நிறைய அந்த ஆபிரகாம் எல்லாம் தன்னை மனைவியையும் பிரச்சனை வரும்னு நிறைய நேரம் நாங்க ஆனா அதுவும் உண்மையில பிள்ளைத்தானே பாஸ்டர். நாங்க கடவுளை மறந்துட்டு எங்களை இருக்கிற அந்த பிரச்சனைகள்ல இப்ப ஒருத்தர் பொய் சாட்சி இல்லாட்டியும் சில இடத்துல ஒரு பயத்துக்காக சொல்றதுகளும் எல்லாமே தானே பாஸ்டர்? ஆமா ஆமா, உண்மையா அந்த இடத்துல கடவுளுடைய அந்த சர்வ வல்லமை, அவர் எங்களோட கூட இருக்கிற எல்லாத்தையும் அவர் கட்டுப்படுத்துகிறார் என்பதை நாங்க அந்த இடத்துல மறந்துடுறோம். நம்ம மறந்துட்டு நாங்க அந்த சூழ்நிலையிலிருந்து நாங்க தப்பித்துக் கொள்றதுக்கு ஒரு முயற்சியை நம்ம எடுக்க பார்க்கிறோம். அது நம்முடைய அந்த ஒரு குணாதிசயம், நம்முடைய அந்த பலவீனம் அது. Okay, Pastor. Thank you. Thank you. நாங்க இந்த நேரத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்லுவோம். இல்லாட்டி இப்படி சொன்னாதான் எங்களை இப்படி நினைப்பாங்கன்னு நாங்க பொய் சொல்லுவோம். ஆனா நாங்க அப்படி பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா இயேசு சுவாமி உண்மை உள்ளவர், அதனால நாங்க பொய் சொல்லக்கூடாது. தேங்க்யூ. மக்கள் இது நினைப்பாங்கன்றதுக்காக நாங்க பொய் சொல்லி கடவுளை அகௌரவப்படுத்தக்கூடாது. தேங்க்யூ. கோமாக்கா பாஸ்டர், என்னண்டா நாங்க பொய் சொல்றதுக்கான காரணங்கள் நிறைய பாஸ்டர் எடுத்து உதாரணமா விளக்குனீங்க. உண்மைக்குமே அது எங்களோட நடைமுறை வாழ்க்கையில எங்களை அறியாமலே நாங்க அதுக்கு முகம் கொடுத்து கொண்டுதான் இருக்கோம். சில நேரம் லேட்டா போயிட்டா பஸ் லேட்னு சொல்றது, அந்த அப்படியான நிறைய உதாரணங்களோட பொய்க்கான காரணங்கள் பாஸ்டர் எடுத்து விளக்கப்படுத்தினீங்க. நாங்க எங்களோட லைஃப்ல அதை உணர்ந்து அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அதை தவிர்த்து உண்மை உள்ளவங்களா இருக்கிறதுக்கு இது ஒரு எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நாங்க எப்படி இதை சொல்லக்கூடாதுன்றதுக்கு நல்ல ஒரு விளக்கமா இருந்துச்சு பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. நீங்க சொல்லும் பொழுது நாங்க அந்த கடந்த வாரம் கர்த்தருடைய ஜெபத்துல அந்த கடைசியா தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே என்று தொடர்ந்தும் கடவுள்கிட்ட நம்ம ஜெபிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள நாங்க செயல்பட, கடவுளுக்கு எதிராக செயல்படுறதுக்குரிய ஒரு வாய்ப்புகள் வராதபடிக்கு அந்த தீமையிலிருந்து ரட்சிக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட நம்ம ஜெபிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம் தொடர்ந்து. தேங்க்யூ. வேற யாரும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். பாஸ்டர், ஆண்டினா இதுல இப்ப
பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகன்றதுக்கு நான் இப்ப நினைச்சதை விட பாஸ்டர் நீங்க வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தீங்க. அதுலயும் இந்த மற்றவர்களுடைய மானம் அவர்களுடைய கனம் பறிக்கப்படுது, மற்றவர்களுடைய உண்மை மதிக்காம போவது. உண்மையாவே இன்னைக்கு அது எனக்கு ஒரு வித்தியாசமாவும் இருந்தது, அது எனக்கு பேசப்பட்டது. சோ இனிமே இந்த நாவை நான் எப்படி அதை யூஸ் பண்ணணும்ன்ற ஒரு சில விஷயங்களை நான் ரியலைஸ் பண்ணினேன். அடுத்தது பாஸ்டர், இப்ப கடவுள் மனுஷனோட மிருகங்களை பறவைகளை படைத்தாலும் மனுஷனுக்கு தான் அந்த பேச்சினுடைய அந்த திறனை கொடுத்திருக்கிறாரு. சோ ஒரு நாளைக்கு இப்ப டே ஒரு ஹியூமன் பேசுற வேர்ட்ஸ் வந்து பிட்வீன் 20,000 and 30,000. அப்ப 20,000க்கும் 30,000க்கும் இடையில நான் கடவுளுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் எத்தனை யூஸ் பண்றேன்றத அத நான் வந்து ரியலைஸ் பண்ணணும். நம்ம மத்தவர்கள் இந்த பொய் மூலமாக ஒருத்தரை நாங்க இல்லாமலே ஆக்கலாம். ஒருத்தரை எவ்வளவு ஹர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஹர்ட் பண்ணலாம். சோ பர்சனலா எனக்கு வந்து டக்குன்னு கோபம் வந்துடும். வந்ததோட என்ன பேசணும் பேசிக்கிட்டே போயிருவேன். சோ அது எவ்வளவு பெரிய கடவுள் பொய் உதடுகளை அது அவருக்கு அது விருப்பம் இல்லாம இருக்கு, அது அவருக்கு அருவருப்பா இருக்குது. சோ இனிமே நான் என் லைஃப்ல பர்சனலா நான் எப்படி நான் அதை யூஸ் பண்ணணும்ன்றது இந்த பாடத்தினூடாக நிறைய நான் கற்றுக்கொண்டேன். சோ தேங்க்யூ சோ மச் பாஸ்டர், இந்த பாடத்தினூடாக நிறைய விஷயத்த நான் கற்றுக்கொள்ள வச்சதுக்காக. கடவுளுக்கு நன்றி. பகிர்ந்து கொண்ட காரியங்களுக்காக கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும். ரைட், வேற யாரும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு கேள்வி ஒண்ணு பாஸ்டர். இப்ப ஒரு இடத்துல நாங்க உண்மையை சொன்ன பிரச்சனை வருமா இருந்தா என்ன செய்யுது? ரைட், ஒரு இடத்துல உண்மையை சொன்னா பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு நாங்க என்ன செய்யலாம்? யாராவது பதில் சொல்ல முடியுமா? அப்ப பாஸ்டர் அந்த இடத்துல பொய்யத்தானே சொல்ல வரும். கொண்டு பொய்ய சொல்ல வரும். ரைட், வேற யாரும்? பாஸ்டர் ஒரு இடத்துல இருக்கு நான் படிச்சது, அதாவது தேவனுக்கும் மனுஷருக்கும் ஊழியம் செய்யறதுல ஏதாவது ஒன்னதான் நாங்க தெரிவு செய்யணும்னு சொல்லி. என்ன பாஸ்டர், இதை நாங்க யோசிச்சா இதுக்கான முடிவுக்கு வரலாம். மக சொல்ற மாதிரி ஒரு பக்கம் நாங்க ஒண்ணு கடவுளுக்கு மகிமையா அந்த இடத்துல செயல்படணும், இல்லாட்டி உலகத்துக்கு நாங்க மகிமையா செயல்படணும். ரெண்டுல ஒண்ணுதான் செய்யலாம் என்றதை பார்க்கிறோம். வேற யாரும்? இன்னுமே பேசாம அமைதியா இருக்கிறது நல்லது. பிரச்சனை வரும்னு சொன்னா அது வந்து உண்மை பேசாம இருக்கிறது நல்லது, ஞானமா நடந்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க வித்யா. நான் நினைக்கிறேன் அருள் அந்த 3வது பதிலத்தான் எதிர்பார்த்தீங்க போல. நாங்க சொல்றதுனால ஒரு பிரச்சனை உண்டாகும் சொன்னா நாங்க அமைதியா இருக்கிறது வந்து பொய் சொல்றது சமன் இல்ல, ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறதும் அது வருது. நாங்க பேசுனது வந்து அந்த காரியம் இல்ல. அதாவது ஒரு இடத்துல ஒரு உண்மையை நான் சொல்லணும், அப்ப நான் சொல்லாம நான் வந்து இருக்கிறேன்னு சொன்னா நான் பொய்க்கு துணை போறேன்னு அர்த்தம் அது. ஆனால் இங்க நாங்க பார்க்கிறோம் என்னது, நான் சொல்றதுனால ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்படும்னு நினைச்சேன், நடக்கும்னு சொன்னா ரகசியத்தை காத்து கொள்றதுக்காக நான் அதை வித்யா சொன்ன மாதிரி நாங்க வந்து அமைதியா இருக்கிறது நல்லது அந்த இடத்துல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது. ஆனால் நாங்க உண்மை சொல்ற இடத்துல நாங்க சொல்லாம இருக்கிறது நாங்க பொய்க்கு துணை போறதுக்கு சமம். அது முதல் நாங்க பார்த்தது. ரைட், தேங்க்யூ. அப்ப பாஸ்டர், ஒருத்தவங்க வந்து இப்படி ஒரு பிரச்சனை ஒண்ணு போகுது, இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது? இப்படி ஒரு பிரச்சனை போகுது, இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா நீங்க என்ன சொல்றது? தெரியாதுன்னு சொல்ல இல்லாது, அப்படி தெரியும்னு சொன்னா பிரச்சனை வரும். தெரியும்னு சொன்னா பிரச்சனை வரும்.
நீங்களே அதுக்கு பதில் சொல்லுங்களேன் ஐயா. எனக்கு தெரியாது. நானா சொல்லுவேன் அந்த மாதிரி இடத்துல இதை என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். வேற என்ன செய்யறது நான்? இந்த விஷயமா என்கிட்ட பேசாதீங்க, என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரியா யசோ? சரி சரி அப்படியும் இருக்கலாம். Right, விருப்பமா பத்தி பேசுறதுக்கு நான் விருப்பப்படலாம்னு சொல்லலாம். right, okay. இன்னைக்கு பாடம் நல்லா இருந்துச்சு பாஸ்டர். உண்மையா நீங்க சொன்ன மாதிரி நாங்க பொய் சொல்ற சேர்ச்சுக்குள் வந்துட்டு பொய் சொல்ற இடங்கள் நிறைய. இன்னைக்கு என்னடா நான் பாட்டு படிக்கிறது, நிறைய ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் அப்படி இப்படின்னு எல்லாம் பாட்டு படிப்போம். ஆனா ஒரு மழை பெஞ்சா சேர்ச்சுக்கு வர மாட்டோம். இப்படி அடுத்தது வந்து பரமண்டல ஜெபம் சொல்ற நேரத்துக்கு நாங்க போய் தான் சொல்றோம். என்னன்னு சொன்னா எங்களுடைய பாவங்களே நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய பாவங்களே மன்னியும் சொல்லுவோம் இல்லையா? எங்களுக்கு விரோதமா செய்கிறவர்களுடைய பாவங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய பாவங்களே மன்னிப்போம். அப்ப நாங்க மன்னிச்சிருக்க மாட்டோம். நாங்க சொல்றோம் என்னது, நாங்க மன்னிக்கிறது போலன்னு சொல்லி நாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுப்போம். இந்த இடத்துல நாங்க பாவம் செய்யறோம், தப்பு செய்யறோம். அடுத்தது நாங்க எல்லாருமே செய்யற தப்பு வந்து வீட்டுல இருந்து கொண்டே சொல்லுவோம். கோல் ஏதோ வந்துச்சுன்னா பிள்ளைங்கிட்ட சொல்லி விடுவோம், நான் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றது. நாங்க என்ன செய்யறோம், அன்னைக்கும் பிள்ளைங்களை நாங்க பயிற்றுவிக்கிறோம். அப்ப இதுக்கு பிறகு பிள்ளையே எடுத்து சொல்லிடுவோம், அம்மா இல்ல வீட்டுல, அப்பா இல்ல வீட்டுல அப்படின்னு சொல்லி சொல்லிடுது. நான் இந்த சின்ன சின்ன இடங்கள்ல நான் கவனமா இருக்கும். ஏன்னு கேட்டா இதுங்கள்ல தான் பிள்ளைங்க பழகுவாங்க. எங்ககிட்ட இருந்து படிச்சு கொள்ற விஷயங்கள் சரியானதா போகணும் பிள்ளைங்களுக்கு. அப்ப நான் என்ன செய்ய சொன்னா, சின்னத்திலேயே பிள்ளைங்களை பழக்கிறது, அம்மா இல்லைன்னு சொல்லு, அப்பா இல்லைன்னு சொல்லு இப்படின்னு. அப்ப இந்தந்த விஷயங்களை நாங்க கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டா நாங்க பிள்ளைங்க எங்களை பாக்குறாங்க. சில நேரம் எங்களை மாதிரியே நடந்து கொள்ள போகல எங்களுக்கு கோவம் வரும் பிள்ளைங்க. இப்ப அவங்க எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லி நாங்களே யோசிப்போம். எங்கடா பழகணும் இந்த இப்படி பேசுறதுக்கு அப்படி பேசுறதுக்கு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஆனா சில வேளை அதை நாங்க பேசியிருப்போம், இல்லாட்டி நாங்க பேசுறத நான் வேற யாரோட சரி பேசுறத புள்ள கேட்டிருக்கோம். அப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க கவனம் இல்லாம இந்த விஷயங்கள் நாங்க கவனமா இருந்தோம்னு சொன்னா அது கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா இருக்கும்னு சொல்லி நான் கத்துக்கணும். உண்மை அந்த எல்லா காரியத்திலும் நாங்க கடவுளுக்கு மகிமையை கொண்டு வரதுக்கு நாங்க முயற்சிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்துல அவருக்கு கனத்தை செலுத்துறதுக்கு, அவருக்கு நன்றியோட வாழ்க்கைய வெளிப்படுத்துறதுக்கு தான் நாங்க முயற்சிக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நாங்க கடவுளுக்காக வாழ்றதன் மூலம். ஓகே அஷோ, தேங்க்யூ. ரைட், எங்களுடைய நன்றிகள் இன்றைய நாள்ல. ஓ அனிகா, நாங்க பொய் சொல்ல நேரம் நாங்க அந்த சூழ்நிலை தப்பிச்சு கொள்றதுக்கு நாங்க சில நேரங்கள பொய் சொல்லுவோம். தப்பிச்சு கொள்றதுக்காக நாங்க பொய் சொல்லுவோம். ஆனா இப்ப சில நேரங்கள் பொய் சொல்ல விருப்பம் இல்லாட்டி நாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்க நடந்து கொள்ளணும். இல்லாட்டி நாங்க செஞ்சதை நாங்க ஒத்துக்கொள்ளணும். உண்மையா இப்ப நாங்க பெர்ஃபெக்டா காட்டுறதுக்கு நாங்க அந்த சூழ்நிலை தப்பிச்சு கொள்றதுக்கு சொல்லுவோம். எங்களுக்கு அது விருப்பம் இல்லாட்டி நாங்க அதை தவிர்த்து சரியா நடந்து கொள்ளணும். இப்ப எங்களையும் மீறி சில நாங்க பிழைவினர்கள் சிலங்களை தவறு விடுவோம். அப்படி நாங்க நடந்து கொண்டு இருந்தா நாங்க அது ஒத்துக்கொள்ற நேரம் உண்மையா அது எங்களுக்கு மனசுக்கு அது இலகுவா இருக்கும். இப்ப நாங்க அந்த நேரத்துல தப்பிச்சு கொண்டாலும் அது எங்களுக்கு அந்த நேரத்துல இலகுவா இருக்கும். நாங்க கடவுளுடைய சமூகத்துக்கு போனே அது எங்களுக்கு உண்மையா ஒரு பாரமான காரியமா ஒரு குற்ற மனசாட்சிய ஏற்படுத்துறதா இருக்கும். அப்ப நாங்க சிலங்களை அதை ஒத்துக்கொள்றது, சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட அதை ஒத்துக்கொண்டா அது அந்த நேரம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அது கடவுளுடைய சமூகத்துல எங்களுக்கு ஒரு இருதயத்துக்கு ஒரு லேசான காரியமா அது இருக்கு. தேங்க்யூ. சுவாமி சொன்னாரு என்னுடைய நுகம் மெதுவா இருக்கும்னு சொல்லி, அந்த மாதிரி நீங்க ஒரு காரியத்தை சொன்னீங்க. தேங்க்யூ. நல்லது. அப்ப நாங்க இன்றைய 9வது கட்டளையை நாங்க முடிச்சிருக்கிறோம். அடுத்த வாரம் நாங்கள் 10வது கட்டளையை நாங்கள் முடித்து அதுக்கப்புறம் ஒரு லீவு, ஒரு விடுமுறை, அதுக்கப்புறம் நாங்க ஜனவரிக்கு தான் நாங்க மற்ற பாடத்தை தொடங்க இருக்கிறோம். எனவே அடுத்த வாரம் எங்களுடைய கடைசி பைபிள் வேத படிப்பாக இருக்கும் என்பதை தயவாக அறிய பெறுங்கள். இந்த இடத்துல பங்கு கொண்ட உங்களுடைய கருத்துக்களை, ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் இன்னும் அதிகமாக கடவுளுடைய வார்த்தையை குறித்து சிந்திக்க படிக்க எங்களுக்கு உதவி செஞ்சது. உமாக்கா, அதே போல நிரோஷினி, அருள், ஒலண்டினா, லூக்கா,
வித்யா, யஷோ, அது மாதிரி கெனனியா, எனக்கு ஆல்வினா, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் கடவுளுடைய வார்த்தையோடு ஒத்து போனதாய், சாதாரணமான கேள்விகளாய், அதே நேரத்துல சாதாரணமான விளக்கங்களாக இருந்தது. அது இன்னும் நாங்க கடவுளுடைய வார்த்தையை சோதித்து படிக்க, ஆராய்ந்து படிக்கிறதுக்கு. உண்மையா நாங்க எல்லாரும் பலவீனம் குறைவும் உள்ளவர்கள். அநேக இடங்கள்ல நாங்க பிளவுடுறோம். ஆனாலும் தேவன் எங்களை எப்பொழுதும் அந்த சிலுவை நண்டையில் அழைத்து கொண்டே இருக்கிறார். நீங்க ஒப்புரவாகுங்க, தொடர்ந்தும் சுய பரிசோதனை செய்து, அறிக்கை செய்து, தேவனத்துல கிட்டி சேர்ந்து, அந்த திராட்சை செடியில நாங்க இணைந்து வாழும் பொழுது எங்களுக்கான அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு கடவுள் எங்களுக்கு உதவி செய்கின்றார். அப்ப இந்த காரியங்கள்ல இருந்து நீங்க அநேக காரியங்களை வேதத்தின் ஊடாக நீங்க தியானிச்சு படிக்குமாறு உங்களையும் நான் கேட்டுக்கொள்றேன். நல்லது. அப்ப நாங்க கடைசியா கேட்டுக்கொள்றோம். பாஸ்டர் சுரேஷ் எங்கள் மத்தியில் இருக்கிறார். எங்களோட சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு எங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நாங்கள் அவரை தாயோடு கேட்டுக்கொள்றோம். எனக்கு ஒரு prayer request இருக்கு. prayer request சொல்லுங்க. யசோ அங்கிளுக்கு எல்லாமே பேசுற கூடி. யசோ அங்கிளுக்கு அருள் அங்கிள். ஓகே. சரி லூக்கா, நாங்க யசோ அங்கிளுக்காகவும் அருள் அங்கிளுக்காகவும் நாங்க ஜெபம் பண்ணுவோம். கடவுளுடைய இரக்கம் தயவு அவங்களோட இருக்குன்னு சொல்லி பாஸ்டர் அதுக்காகவும் ப்ரே பண்ணுவாங்க. ஓகே. அந்த விண்ணப்பம் பாஸ்டர் வந்து என்ன பிபியை பத்தி சொல்றாங்களா இல்லாட்டி ஒர்க் லோட் அந்த மாதிரி மெடிக்கலி, அதாவது பிசிக்கல் மென்டலி? ஓகே, ரைட். ஓகே, தேங்க்யூ. நாங்க ப்ரே பண்ணுவோம். சத்தியத்தின் தேவனே, உமக்கு முன்பாக நிற்பதற்கு எந்த தகுதியும் இல்லாத மனிதர்களாய் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் உண்மையுள்ள தேவன் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்தில் கேட்பதெல்லாம் கபடமில்லாத ஆவியை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களுடைய உண்மை நிலையை ஏற்றுக்கொள்ளுகின்ற இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நாங்கள் உண்மையை பேசுகிறோமா பேசவில்லையா ஆண்டவரே என்று நியாயம் தீர்க்க ஆண்டவரே சுவாமி எங்களுக்கு தேவனே பரிபூர்ணமான ஆண்டவரே பரிசுத்த நிலை எங்களிடத்தில் இல்லை. மற்றவர்களை நியாயம் தீர்க்க தக்க பரிசுத்த நிலை எங்களுக்கு இல்லை. ஓ கர்த்தாவே, மற்றவர்கள் கடந்து போகின்ற போராட்டங்கள், சோதனைகள், தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் ஒருவேளை நாங்கள் சந்தித்திராதிருக்க கூடும். ஓ தேவனே, எங்களை தீமை நின்று காத்து கொள்ளுங்கள் சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட தர்ம சங்கடமான சூழ்நிலைகளுக்குள் யாரெல்லாம் கடந்து போயிருக்கிறார்கள் தேவனே, அவர்களுக்காக எல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஓ சுவாமி, நீர் உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர். கர்த்தாவே, எங்களுடைய தோற்றப்பாடு, எங்களுடைய வெளியார்ந்த காரியம் சுவாமி, எங்களுடைய வார்த்தைகள், அன்றை நாங்கள் சொல்லுகிற காரியங்கள் தேவனே, அது உண்மையா இருக்கிறதோ பொய்யா இருக்கிறதோ தேவனே, அதையெல்லாம் நீர் மாத்திரமே அறிவீர். ஆகவே சுவாமி, எங்களுடைய உண்மையான நிலையை உணரும் இருதயத்தை தாரும். எங்கள் உண்மை நிலையை மறுதலிக்காத ஆண்டவரே இரக்கத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. ஆண்டவரே, நல்ல இந்த ராத்திரிக்காக, ஆசீர்வதிக்கப்பட்ட ராத்திரிக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம் சுவாமி. இந்த வார்த்தைகளை போதிக்கிற நாங்கள்
இரட்டிப்பான ஆண்டவரே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இந்த சத்தியத்தை அறிந்த கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் உலகத்தை விட இரட்டிப்பான ஆண்டவரே இரட்டிப்பான அளவுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்கின்றோம். ஓ தேவனே, உம்முடைய இரக்கத்தை அதிகமாய் தாரும் சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே சத்தியத்துக்கு விரோதமாய் சாட்சி சொல்ல கர்த்தாவே துணிந்திருக்கிற உலகம் ஆண்டவரே. தேவனே, பொய்யை கலாச்சாரமாய் கொண்டிருக்கின்ற ஆண்டவரே, கலாச்சாரத்துக்கு சொந்தமான மனிதர்கள் ஏசாயா கேட்டது போல ஆண்டவரே, என்னுடைய உதடுகள் அசுத்தமானவைகள், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியில் நான் வாசம் செய்கின்றேன். நானும் அப்படியான ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மனிதனாய் இருக்கின்றேன். என்னை பரிசுத்தப்படுத்தும் ஓ கர்த்தாவே. நாங்கள் வாழும் இந்த கடைசி நாள் வரைக்கும் சத்தியத்தின் தேவனை, சத்தியத்தின் ஆவியானவரை, சத்தியத்தின் வார்த்தையை தேவனே நாங்கள் கொண்டிருந்து உமக்கு மகிமை கொண்டு வரும்படி ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நீதியை ஆண்டவரே, அந்த சத்திய பரனை நாங்கள் அதிகமாய் சார்ந்து கொள்ள, எங்களுடைய நீதி அழுக்கான கந்தை என்று உணர்ந்து ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவுக்குள் என்னுடைய நீதியை தேட தாழ்மையை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, மற்றவர்களை பார்க்கும் போது சுவாமி, ஒரு கர்த்தாவே குற்றப்படுத்துகின்ற, நியாயம் தீர்க்கின்ற மனப்பான்மையோடு பார்க்கவும் கேட்கவும் ஆண்டவரே துணியாத படிக்கு தேவனே, என்னை நானே நியாயம் தீர்த்து கொள்ளும் வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த பொய்யின் உலகம் சுவாமி, அது நியாய தீர்ப்பை நோக்கி போய்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதற்குள் நான் அகப்பட்டு விடாதபடி என்னையும் ஆண்டவரே, என் குடும்பத்தையும், என் திருச்சபையும், எங்களையும் ஆண்டவரே காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்தும் இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, தேவையுள்ளவர்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஒப்படைக்கின்றோம். ஒரு சிலர் சுவாமி சுகவீனத்தோடு இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அதிலே குறிப்பாக சகோதரர் யசோ, சகோதரர் அருளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவருக்கு இருக்கிறதான இந்த சுவாமி இரத்த அழுத்தம் கர்த்தாவே, இவைகளில் இருந்து தேவனே சீரற்ற நிலையில் இருந்து கர்த்தாவே சீரான நிலைக்கு கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும், மன ரீதியான எல்லா அழுத்தங்களையும் ஆண்டவரே நீர் சரிப்படுத்தி நல்ல சுகத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்கள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, 4 பணத்தை சம்பாதிப்பதற்கு இருக்கின்றதான போராட்டம் தேவனே, ஒரு பெர்ஃபெக்டான, ஒரு ஸ்மார்ட்டாக தங்களை நிரூபிக்க ஆண்டவரே போட்டி போடும் இந்த உலகத்திலே நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதில் இருக்கின்ற போராட்டம் தேவனே, அதிகாரிகளுக்கு சுவாமி, அதிகாரிகளை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆண்டவரே ஒரு கஷ்டமான காலகட்டத்திலே ஆண்டவர் கலாச்சாரத்திலே வாழுகின்ற ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்த்தாமே நோக்கி பார்த்து எல்லா தீமையில் இருந்து காத்துக்கொள்ள வேண்டுதல் செய்கின்றோம். எங்கள் பாவங்கள் குற்றம் குறைகளை மன்னியும் அன்று இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் பாஸ்டர். கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வாரம் நாங்க சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ பாஸ்டர். Thank you.